அதோ சாரே வந்துட்டாரு, வாங்க. வணக்கம். ஏற்பாடுலாம் பலமா இருக்கு. ஏதோ அர்ஜென்ட்ல செஞ்சேன். எங்க மச்சான் மாப்பிள்ளை? இங்கதானே இருந்தா. சத்யா, டாடி என்ன டாடி திடீர்னு இப்படி இருட்டிக்கிட்டு வருது? கல்யாணம் ஒண்ணு நின்னு போயிடாத. அபசகுணமா பேசாதடா. முதல்ல இந்த கண்ணாடி கைட்டு பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஆமா வெயில் அடிக்குது. அத்தை. என்னப்பா இந்து எங்க அத்தை? ரெடி ஆகணும்னு சொல்லி மேல குளிக்க போயிருக்கா. ஏய் ஷைலு, டவல் கொண்டு வாடி. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏண்டி டவல் வேணும் வேணும் கத்திட்டு கேக்கலையா? குடுக்கலன்னா அதுக்காக அப்படியே வந்துருவியா? பார்க்க முடியல, டவல் எடுத்துக்க. அவ்வளவு கஷ்டமா இருந்தா எல்லாரும் வெளியே போங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இந்து என்ன மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அப்படியா? நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட அழகானவன் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டான். எனக்கே தெரியும். அப்படின்னா எங்களுக்கு இங்க வேலையே இல்ல. அப்ப கிளம்பு. கல்யாணம் ஆகிறதுக்கு சரி, முன்னாடி எப்படி ஏதோ சுத்திட்டு முக்கியமா இருக்காங்க பேசணும்னு பாத்தியா? சொன்னேன். எல்லாம் கலிகாலம். என்ன விஷயம் சொல்லு. போகுதுல. மாமா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லு இந்து, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். மாமா நான் இந்த செவர் மேல ஏறணும். அவ்வளவுதானே, சப்ப மேட்டர். வந்து ஏறு. மேல முதுகு மேல பொட்டு மிதி. அவ்வளவுதான். ஏறிட்டியா? பத்தியா உனக்கு சோர் மேல எப்படி ஈஸியா ஏத்தி விட்டேன்? எப்படி? சாரி மாமா. சாரி எதுக்கு? காலு பட்டுடுச்சுன்னா? இல்ல, நான் ஓடி போறேன். ஓகே ஓகே. இந்து மாமா பாய். ஓடாத, இது ஓடாத. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ மைக்ல ஏதாவது சொல்லணுமா? கல்யாணம் பண்ண ஓடி போட்டான்னு கூவு. சொல்லிடுவோம். கல்யாணம் பொண்ணு ஓடி போச்சு. எப்படி ஓடி போச்சு? என்னாச்சுடா? இந்து சோர் மேல ஏறி குதிச்சு ஓடி போயிட்டான். இவ்வளவு உயரமான சுவர் எப்படா ஏறினா? கட்டிக்க போற பொண்ணு தானே, நான் தான் ஏத்தி விட்டேன். டிஐஜி இந்துவை ஃபாலோ பண்றாரு. சந்துக்கு இது தெரியப்படுத்துங்க. அவனதான் மாமா நாங்களும் தேடிட்டு இருக்கோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. சரி, நீங்க பிளான் படியே ஃபாலோ பண்ணுங்க. அவன் எங்க இருந்தாலும் சரி 10:30 மணிக்கு அவன் சொன்ன இடத்துக்கு கண்டிப்பா வந்துடும்.
விட்ட சலசலன்னு நான் பிறந்த மதுரையில. என்ன வேணும் உங்களுக்கு? 10 ரூபா கொடு மச்சான். எவன்டா உனக்கு மச்சான்? தர்மா. பாடுறா, நீ யாரும் எங்களுக்கு என்ன? உங்களை மாதிரியே எங்களால இருக்க முடியும். ஓவரா சீனா போடாம பணத்தை கூடுனா கிளம்பிட்டே இருக்கும். நீதான் வேலைக்க மாட்டான்டி. மதுரை ஸ்டேஷன் வந்துருச்சு, வாங்க. மதுரை வந்துருச்சா? என்னம்மா மதுரையில இறங்கணுமா? இல்லங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபைட் சேஸ் எல்லாம் பாக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். மதுரையில அருவா கத்தி சண்டையெல்லாம் நிறைய நடக்கும்ல. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அண்ணா, அவனை கூப்பிடு. நீ இன்ஜின் ஆஃப் பண்ற, டீசல் வேஸ்ட் ஆகுது. பேலன்ஸ் புடி, கையெழுத்து போடு. என்னது இது? ஏன் கண்ணு தெரியலையா? வவுச்சர். எத்தனை மர்டர் செஞ்சிருக்கேன், இது வரைக்கும் எங்கேயும் கையெழுத்து போட்டதில்ல. என் மேல நம்பிக்கை இல்லையா? செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவும் நான் கணக்குல காட்டணும். கையெழுத்து போடு. பள்ளிக்கூடத்தை பக்கமே போகாதவன் கையெழுத்து போட மாட்டேன். உனக்கு வேணும்னு எதை எடுத்துக்க. நான் 5 லட்சம் கொடுத்தது உன் ரத்தத்தை பாக்குறதுக்காக இல்ல, எதிரியோட ரத்தத்தை பாக்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. நம்ம கூட வந்து ரெடி கொண்டுடுவாங்க போல இருக்கு. யாரா நீங்க? என்ன கொண்டுடாதீங்க. கேட்டா பணத்தை வாங்கிட்டு பாதியிலே ஓடுற. அவன் தான் சுளுக்கு எடுக்கிறானே. அப்ப பணத்தை கொடு. என்கிட்ட எங்க இருக்கு? அப்ப போய் உதவாங்க. எப்படி? சூப்பர் அண்ணா. ரொம்ப புகழாத. பர்சனல் பிரச்சனையா? இது என் ஊர்ல இல்லங்க, நான் சென்னையில இருக்கேன். அங்க யார் கூடயாவது பிரச்சனையா? லேண்ட் விஷயத்துல செக்ஷன் சங்கர்ன்ற ரவுடோட பிரச்சனை இருக்கு. அப்ப இது அவன் வேலையா தான் இருக்கு. இவனுங்க அவன் ஆள் இல்ல. அதான் அவன் புத்திசாலித்தனம். இங்க உன்னை கொண்டுட்டா இது அவன் அக்கௌண்ட்ல வராது இல்ல. சரி, சென்னைக்கு வந்தது என்ன வந்து மீட் பண்ணு. சார் உங்க பேரு? போஸ். ஏசிபி சுபாஷ் சந்திர போஸ். நேத்து தான் டிரான்ஸ்பர் ஆகி கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க. அதனால இத்தனை நாள் சும்மா இருந்தவன் இப்ப கொலை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஊரை விட்டு திரும்ப போது கூட டியூட்டியில சின்சியரா இருப்பானு யாருக்கு தெரியும்? அப்ப என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. எனக்கு வாங்க மட்டும்தான் தெரியும், கொடுக்கவெல்லாம் தெரியாது. அவர் சென்னைக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வராரு. நீயும் மச்சான ஜாக்கிரதையா இருங்க. யாரு அந்த போலீஸ்காரன்? சென்னை வரதுக்கு முன்னாடி 5 லட்சத்துக்கு ஆப்பு வச்சிட்டான். ஹலோ மச்சான். ஹலோ சார், என் பேர் இந்து. நான் போஸ். கலக்கிட்டீங்க சார். சூப்பர் சார். நீங்க சென்னையா? எங்க இருக்கீங்க? பேசுங்க சார். உங்க போன் நம்பர் கொடுங்க சார். எந்த காலேஜ் சார்? சயின்ஸா ஆர்ட்ஸா? ரொம்ப நல்லா டைப் பண்ணீங்க சார். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ ஆயிடுச்சு. எங்க அப்பா சன்சில்க் சோப் தான் யூஸ் பண்றாரு. அவங்க தான் என் மம்மி, அவங்க ரென்னு யூஸ் பண்றாங்க. என்னது ரென்னா? துணி துவைக்கங்க. உன் பேர் என்ன? பிங்கி. அப்ப நீயும் எங்களை மாதிரி தான் சொல்லு. அக்கா, நாங்க பிங்கி எங்க கம்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போறோம். நீங்க எதுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. நான் சென்னை போனதா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சித்தப்பாவா? எப்படி இருப்பாரு? ஏய், கத்திரியை வெட்டிடலாம். வித்தியாசமா பண்றதுக்கு தான் ஒருத்தர் இருக்கானே, வாடா. இப்ப என்னடா கண்டுபிடிச்சிருக்கேன்? சொல்றேன், இந்த ரிமோட்டை கொஞ்சம் அமுக்கு. ஒன்னும் ஆயிடாது. காது முடிக்காத. ஆமாதுடா. ஐஸ் ஐஸ் ஐஸ். அது வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஐயோ, நிறுத்தியா? என்னையா அது? நம்ம பால் கையில அவன் கதை முடிஞ்சது. சவுண்டே வரக்கூடாது. சவுண்ட் வராம விக்கணும். எப்படி சார்? ட்ரை பண்ணு. அது அம்மா பாப்பா இங்க வாமா. என்ன? அது அது நல்ல பிசினஸ். பசிக்குதுன்னா ஏய் படா. 2 இட்லி கொடுக்கட்டா? ஏய்
இட்லில ஒண்ணும் கிடையாது. கிளம்பு இங்க இருந்து. கிளம்பு. தாங்க முடியலண்ணா. ஏய், இது என்ன ஆசிரமம் நினைச்சியா? கிளம்பு இங்க இருந்து. கிளம்ப போறியா இல்லையா? மரியாதை இங்க இருந்து போடா. பிளாஷ்பேக் எல்லாம் போடுற வேலை வச்சுக்க கூடாது. சவுண்ட் வராம விக்கணும். கிளம்பு. சரி சரி. 10 மிஸ் கால்ஸா? யாரா இருக்கும்? ஹலோ, இந்த நம்பர் யாருதுங்க? எதுக்குங்க? இந்த நம்பர்ல இருந்து எனக்கு மிஸ் கால் வந்திருக்குங்க. நான் தாங்க பண்ணேன். எதுக்குங்க? போர் அடிச்சது. என்னங்க மிஸ் கால் கொடுத்துட்டு ஜோக் வர அடிக்கிறீங்களா? ஜோக் அடிக்க நீ எனக்கு என்ன மாமனா மச்சானா? ஸ்டார்ட் பண்ணு. அதான் கேப்பீங்கல்ல, வாட்ஸ் யுவர் நேம், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்குன்னு. இதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. வேற ஏதாவது புது டெக்னிக் இருந்தா ட்ரை பண்ணி பாரு. நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். பார்க் போலாமா? பார்க்கா? ஹோட்டல்? ஹோட்டல்? இது பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. பின்ன ஓப்பனா பேசினா அப்படிதான் குத்தம். வாயை மூடிட்டு போனை வை. ஸ்டூபிட் ஃபெலோ. என்னடி எவனோ நான் மிஸ் கால் கொடுத்தேன்னு எனக்கே போன் பண்ணி தப்பு தப்பா பேசுறாடி. மிஸ்டர் காலா யாரு? ஐயோ, இது எங்க சித்தப்பா நம்பர். உன் சித்தப்பாவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் போன் பண்ணேன், அப்ப அவர் எடுக்கல. யாரோ நினைச்சு கண்டுபிடி பேசிட்டேன். நீ ஒரு தடவை போன் பண்ண, நான் சாரி சொல்லிடுறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். இனிமே இந்த கடை ஒன்றுதான். நிக்காதடா, நீ ஓனர்டா. மறுபடியும் போன் பண்றாளா? காலி பண்ற. ஏய் லூசு, உனக்கு வேற வேலை இல்ல? சித்தப்பா, நான் தான் பிங்கி. ஹே பிங்கி, நீயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ பேசுனாங்க. யார் நம்பர் இது? ட்ரெயின்ல எனக்கு ஒரு அக்கா ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காங்க. ஏய், அது ஏதோ லூஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத. நாளைக்கு நான் ஸ்டேஷன் வந்துடுறேன். ஓகே பை. அக்கா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? சிச்சி, பைத்தியம் கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. போன் வை. ஹலோ ஹலோ. என்னாச்சு பிங்கி? லைன் கட் ஆயிடுச்சுக்கா. பொண்ணா கண்ணா? நல்லா திட்டினியா? அது ஏதோ லூஸ்ரா, அதான் கண்டபடி திட்டிட்டேன். லூசா? அந்த மாதிரி லூசு கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லு. அக்கா, நீ எப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? பையன் வந்து கம் க்ளோஸ் அப். க்ளோஸ் யுவர் ஐஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா மேட்சிங்கே ஆகாது. ஏய், இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி மாலை போட்டு பாராட்ட வேண்டியது என்ன இல்ல, அவங்களதான். குட் மார்னிங் சார். என்ன ராமு, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும் சார். என்ன இப்படி சலிச்சுக்கிறீங்க? விருப்பப்பட்டு தானே முதல்ல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தீங்க. புத்த பகவான் அமைதியோட அடையாளம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஒரு தடவை போய் பார்க்கணும். ஓகே, சிட்டில இருக்கிற கூண்டாஸ் ரவுடிஸோட ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்கேன் சார். மணி, வேலு, சேகர், சங்கர்னு ஒருத்தர் இருக்கணுமே. செக்ஷன் சங்கரா சார்? எடுத்துட்டு வாங்க. சாரி சார், சிட்டிக்கு வந்த எந்த ஏஎஸ்பியும் இவரை பத்தி என்கொயரி பண்ணவே இல்ல. அவரை பத்தி நீங்க என்கொயரி பண்றீங்கன்னா யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் சார். என்னது இது? அவ்வளவுதான் சார். அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவன் மேல இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்டே கொடுத்தது இல்ல. சார், கம்ப்ளைண்ட் எழுதிக்கங்க சார். தயவு செஞ்சு நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எழுதிக்கங்க சார். சார், உங்க கால்ல விழுந்துக்கங்க சார், ப்ளீஸ் எழுதிக்கங்க. நீங்க சொல்லுங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். சார், எனக்கு ராயபுரத்து பக்கத்துல சொந்தமா ஒரு நிலம் இருக்கு சார். அங்க நாங்க பூமி பூஜை பண்ணும்போது திடீர்னு சில ரவுடிங்க வந்து எங்களை காலி பண்ண சொல்லி அடிச்சாங்க சார். நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டு அவங்க எங்களை விடல சார். உயிருக்கு பயந்து ஓடணும் சார். அவங்க துரத்துக்கிட்டே வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வெட்டிட்டாங்க சார். நான் ஒருத்தன் தான் சார் தப்பிச்சேன். ஒருத்தன் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு என்ன துரத்துனா சார். அந்த கடவுள் தான் கல்லு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்தினார் சார். அவன் அந்த கல்லுல தடுக்கி கீழே விழுந்துட்டான் சார். அவன் கையில இருந்த கத்தி அவன் வயித்துல குத்தி அவன் இறந்துட்டான் சார். நீங்க தான் சார் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போ. தேங்க்யூ சார். யார் இவன்? நீங்க கேட்ட செக்ஷன் சங்கர் இவன் தான் சார். இவன் நம்ம கிட்ட இப்ப சொன்னதுக்கு நேர் ரிவர்ஸ்ல தான் சார் அங்க நடந்திருக்கும். கத்தி அவன் வயித்துல குத்தி அங்கேயே இறந்துட்டான் சார். எல்லாரும் கதையும் முடிஞ்சிருச்சுனா? இல்லடா,
இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க. யாருன்னா? சாரிடா, செக்ஷனுக்காக எனக்கு வேற வழி தெரியும். பாத்தீங்களா சார் அவனோட புத்திசாலித்தனத்தை? அவன் எந்த தப்பு பண்ணாலும் ஒரு சின்ன க்ளூ கூட விட்டு வைக்க மாட்டான். அவரோட பேக்ரவுண்ட் என்ன? அவன் எங்க இருந்து வந்தானே தெரியல சார். செக்ஷன் தான் அவனோட பேக்ரவுண்ட். கொஞ்ச நாள் முனிசிபல் கோர்ட்டு கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஜில்லா கோர்ட்டு கிட்ட டீ வித்துக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கிற லாயர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் புடிச்சுக்கிட்டு பொய் சாட்சி சொல்றத தொழிலாக்கிட்டான். அதுக்கப்புறம் செக்ஷன் எல்லாம் கத்துக்கிட்டு அதுல இருக்கிற ஓட்டைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மர்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப இருந்து அவனை செக்ஷன் சங்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மை காட், இவரா? இவர் உங்களுக்கு தெரியுமா சார்? மதுரை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அட்டாக்ல இருந்து இவரை நான் காப்பாத்தினேன். இவரை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும். நீங்களே பர்சனலா கரெக்ட் பண்ணுங்க. சரி சார். சரி, நீ போ. சார் சொல்லுங்க சார். முந்தா நாள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வெங்கட் பேட்ச் யாரையாவது கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? ஆமா சார். நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. அவங்க பேட்ச்ல எவனாவது ஒருத்தனை பிடிச்சி என்கிட்ட சரண்டர் ஆக்கணும். சரி சார். ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், இந்த கொலை எப்படி நடந்தது? யார் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? விசாரணை எப்ப முடிப்பீங்க? நீங்க இப்படி பேசாம இருக்கிறதுனால இந்த கேஸ நீங்க அப்படியே மூடிடுவீங்கன்னு மக்கள் பயப்படுறாங்க சார். என்ன பேச வைக்கிறதுக்காக இப்படி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்றீங்க? என்ன மேன் ஹேண்ட்லிங்கா? பத்திரிக்கைக்காரங்க மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியல. இந்த ஆளை தூக்கி முதல்ல வேன்ல போடு. வாங்க சார். கேமரா நீ போய் ஹேங்கிள்ல வை. நம்ம பவர் என்னன்னு உங்களுக்கு காட்டலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிட்டில நடந்த கொலையை பத்தி போலீஸ்காரங்க கிட்ட கேட்டதுக்கு போலீஸ்காரங்க நம்ம கிட்ட எந்த பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கொலைங்க எல்லாம் பர்சனல் பிரச்சனைகளால நடக்குதா இல்ல சொத்து பிரச்சனையால நடக்குதான்னு போலீஸ்காரங்க வாய் திறந்து சொன்னாதான் நமக்கே தெரியும். அதனால இந்த போலீஸ்காரங்களோட அராஜகத்தை புதுசா வந்திருக்கிற போஸ் தடுத்து நிறுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். சதோ சொல்லுங்க. நியூஸ் பாக்குறியா இல்லையா? பாத்துட்டு தானே இருக்கேன். இந்த சேனல்காரங்களுக்கு ரொம்ப தான் வாய் அதிகம். போலீஸ்காரங்களை குறை சொல்றதே வேலையா போச்சு. பாத்தியா, கையில மைக் இருக்குன்னு எப்படி பேசுறான் பாரு. இனி பிரயோஜனம் இல்ல, ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அதை விட சூப்பர் ஐடியாண்ணே. இந்த கேமரா கூட ஒரு கல்ல கட்டி கிணத்துல போட்டு யோசிக்காத, முதல்ல செய். பண்ணிடுவோம். சந்து, டோன்ட் டச் கேமரா. மீடியாக்காரங்க கிட்ட வச்சுக்கிட்டா இந்த நாடே அப்படியே தலைகீழா மாதிரி பொது ஜனங்களால நிம்மதியா வாழவே முடியாது. பாத்துக்க, இதே டைலாக நான் 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட அந்த மாதிரி நடக்கவே இல்ல. ரொம்ப கரெக்டா சொன்னமா. டைம் வேஸ்ட் ஆகுதுண்ணே. போடவா வேணவா? போடுற. மருமகளே சொல்லுங்க மாமா. இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து என் கேமரா தூக்கி கணத்துல போட போறாங்களா? நீதான் காப்பாத்தணும். சந்து, அவரு டியூட்டியை செய்யறாரு, அதுல தப்பு என்ன இருக்கு? அதுக்காக அண்ணன் செய்யற வேலையை குறை சொன்னா? மரியாதை கேமராவை கொடு. இந்த டப்பா கேமராக்கு ஆயுசு கெட்டி, இல்லனா கிணத்துல தண்ணி குடிச்சிருக்கும். என்னடா நீ சான்ஸ் நழுவ விட்ட? ஆனா கேமரா கிணத்துல போட்டா இன்னொன்னு வாங்கிடுவாரு. அதை விட சூப்பர் ஐடியா. சொல்லு சொல்லு. அவரே கிணத்துல தூக்கி போட்டா பிரச்சனை முடிஞ்சிரும். சூப்பர் ஐடியா. தூக்கி போடுவீங்கடா. இந்த ரெண்டு பாடியும் இந்த பாடியில இருந்தா வந்ததுங்கிறத மறந்துடாதீங்கடா. ஏய், மினிஸ்டர் பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாம் என்ன பார்த்தா அப்படியே நடுங்குவாங்க. பொடி பசங்க இவனுங்க. என்னடா கண்ண பார்த்தா பயந்துரும் நினைச்சியா? ஐயோ, என்னாச்சுங்க? தாத்தா, என்ன தாத்தா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கீங்க? நாடி நரம்பெல்லாம் அடங்கி போய் உட்கார்ந்துருக்கேம்மா. சேர்மன் சார், இதுதான் நம்ம சைட். நமக்கு இவ்வளவு நாள் தடையா இருந்த அந்த சின்னாவோட லேண்ட் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. இதோட மொத்தமா 100 ஏக்கர் நிலம் மெயின் ரோடு பக்கத்துல ஒரே பிட் ஆயிடுச்சு. உங்க குட்வில் பேங்க்ல 100 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க பில்டிங் வேலையை ஆரம்பிச்சிருவோம். 10 மாசத்துக்கு அப்புறம் 10% கமிஷனோட உங்க பணத்தை நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ப்ரொபோசல் நல்லா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு பணத்தை கொடுக்கறது ரிஸ்க்னு நினைக்கிறேன். அப்படின்னா 15% கொடுத்தா ரிஸ்க் குறையுமா? நீங்க பணத்தை ஒண்ணு எங்க கிட்ட சும்மா கொடுக்கலீங்க, நிலத்து மேல கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா ஆர்பி பர்மிஷன் இல்லாம பணத்தை கொடுக்கறது. ஹலோ சார், ஒரு நிமிஷம் பேசுங்க. யாரு? ஹோம் மினிஸ்டர். என்னது ஹோம் மினிஸ்டர்? வணக்கம் சார். அப்படியா சார்? நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சார் டென்ஷன்? ஓகே சார், கண்டிப்பா செஞ்சிடறேன் சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, வச்சிடறேன் சார். பாத்தியா டிஏஜி, நாம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் பதவிக்கு இருக்கிற பவரே தனிதான் இல்லையா சார்? எங்க ஜாக்கிரதையில் நாங்க இருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் 100 கோடியை ரிலீஸ் பண்ணி. தேங்க்யூ சார். கொய்யால ஹெட்லைட் போயிருந்தா உன் சம்பளம் கட்டே. You silly fellow, you country brute, buffalo. உன்னதான் திட்டுறேன். என் முகத்தை பார்த்துட்டே இருக்க வெக்கமா இல்ல? ஓ, என்ன திட்னியா? என்ன பாராட்டுறியோன்னு நினைச்சேன். வண்டியில யார் இருக்காங்க தெரியுமா? எவனா இருந்தா எனக்கு என்ன? கண்ணு தெரியல? உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவீங்களா? கேட்டீங்களா மச்சான்? வண்டியில யார் இருக்காங்க தெரியுமான்னு கேட்டா எவனா இருந்தா எனக்கு என்ன டப்பிங் பண்ற டைட்டில் எல்லாம் சொல்றான். ஏன்டா பிரச்சனை பண்ற? சாரிமா, தப்பு எங்களோட தான். என்ன இடிச்சிட்டு சாரி சொன்னா சரியா போயிடுமா? நான் காலேஜ்க்கு எப்படி போறது? என் வண்டியை யார் ரிப்பேர் பண்ணுவாங்க? டேய், வண்டியை சரி பண்ணி காலேஜ்ல கொண்டு போய் கொடு. ஐ அம் சாரி, நீங்க இவ்ளோ நல்லவர்னு தெரியாம நான் ஏதோ கண்டபடி பேசிட்டேன். பை தி பை, மை நேம் இஸ் இந்து. என் பேர் சங்கர்.
எல்லாரும் என்ன சங்கரண்ணான்னு கூப்பிடுவாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செட்டில்மெண்ட்ஸ். என்ன சென்டிமெண்ட் இல்லாத வேலை. பயமுடுறா. இவன் அப்படித்தாமா, இவன் பேசுறது பெருசா எடுத்துக்காத. உன் காலேஜ் வந்துருச்சு. வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. தேங்க்யூ சங்கர் அண்ணா. என்னது செக்ஷன் சங்கர் தங்கச்சி? பாய். ஐயோ தெரியாம பாத்துட்டே என்ன நடக்க போகுது? 500 ரூபா பெட்ரா. 1000 ரூபாடா. வெடிக்க போகுது. வெடிச்சே தீரண்டா. இடியட்ஸ். அறிவில்ல? சரி சரி சரி. நீ நின்றா. எந்த ஊரு மகாராணி அம்மா நீ? உன் மேல விழுந்தது பேப்பர் தானே? கல்லு விழுந்த மாதிரி அப்படி கத்துற? காலேஜ் புதுசா? காலேஜ் எனக்கு பழசுதான், ஆனா இந்த காலேஜ் புதுசு. உன் பேர் என்ன? பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்கடா மேடம். மேடம தூக்கிட்டு ஆடினா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை யாரு நினைச்சீங்க? செக்ஷன் சங்கர் தங்கச்சி. அப்படின்னா என்ன டிராப் பண்ணது செக்ஷன் சங்கரா? இவங்களுக்காக இல்லனாலும் இவனுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காகவாது மன்னிச்சிருமா? ஓகே எந்திரிங்க, மன்னிச்சிட்டேன். போதுமா, இந்த ஒரு சான்ஸ் போதும். இனி என் வாழ்க்கையில யார்கிட்டயும் பிரச்சனை வச்சுக்க மாட்டேன். ஓகே. ஹலோ. ஏய் நீ என்னங்க? உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? சாரிங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட் கட்டினதுனால அந்த பலூனை ரிமோட்டால வெடிக்க வச்சேன். ரிமோட்டாலயா? தட்ஸ் வெரி நைஸ். எனிவே நைஸ் மீட்டிங் யூ. சேம் ஹியர். ஐயா ஐயா ஐயா, நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லம்மா, ஐஸ் விக்கிறவன். அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஒரு காலத்துல அந்த கேண்டீனுக்கு நான் தாமா சொந்தக்காரன். பசங்களாச்சேன்னு கடன் கொடுத்தேன். திருப்பி கேட்டதுக்கு செருப்பால் அடிச்சாங்க. கொஞ்சம் அதட்டி கேட்டவொடனே அந்த சந்திரவான் குரூப் என் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிட்டாங்க. அம்மா, நீ செக்ஷன் சங்கர் தங்கச்சி தானம்மா? நீ ஒரு வார்த்தை சொன்னா சிங்கிள் வேர்ட் சேஞ்ச் மை லைஃப்மா. சரி சரி. வணக்கம் சுரேஷ் சார். ஏண்டா சவுண்ட் இல்லாம உனக்கு விக்க தெரியாதா? கொஞ்சம் மரியாதையா பேசலாம்ல சார். உனக்கு எதுக்குடா நான் மரியாதை கொடுக்கணும்? மண்ட பையல. இந்த கேண்டீன் என்னதானே சார்? உண்டுதான். சந்து வச்சு என்ன விரட்டி இந்த கேண்டீன் நீங்க தானே எடுத்துக்கிட்டீங்க சார்? அதுக்கு இப்ப என்னத்த பிளக் பண்ணுன்றேன் சார். அசிங்கமா பேசாதீங்க சார், லேடிஸ் இருக்காங்க சார். இருந்தா என்னடா வெட்டிடுவேன்டா. முன்ன பின்ன கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். முன்னாடி பின்னாடி. தங்கச்சி வணக்கம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒண்ணும் பேச வேண்டாம், மரியாதையா கேண்டீனை திருப்பி கொடுத்துரு. கேண்டீன் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படிமா பொழைக்கிறது? அம்மா, இவன் இனிமேட்டு எப்படி வாழணும் எப்படி சாவணும் நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் நம்ம கேண்டீன்ல என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடுமா. நீ வாடா, நீ போமா. என் பொசிஷனுக்கு வாடா. டேய் அண்ணே, நீங்க கேண்டீன் எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? அப்ப இவன் நாள் நான் என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன்? இந்த ஐஸ் பாக்ஸ் வச்சு பொழைச்சிட்டு போ. ஏய் மணியாடுறா. என்னடா மெதுவா அடிக்கிற? வரணும் இப்படி கேட்கணும். அடி நிறுத்து. ஐஸ்னு கத்து பாப்போம். ஐஸ் ஐஸ் அங் அங் அப்படின்னு கத்துற. நல்லா கத்து பாப்போம். அதே மாதிரி கத்திக்கிட்டே போ. மணி சத்தத்தை நிறுத்திட்டேன்னா துண்டா கட் பண்ணிடுவேன். காலேஜ்ல இருந்து வரும்போது எனக்கு போன் பண்ணிருந்தா நான் வந்து பிக் பண்ணிருப்பேன்ல. எதுக்கு? என்ன அப்படி கேக்குற? இந்த காலேஜ் ஃபுல்லா ரவுடி பசங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வண்டி கூட புடிங்கிட்டியா? நீ வேறடா, அவன் கேண்டீனை மறுபடியும் புடிக்கிட்டா. அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? நம்ம காலேஜுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணு எப்படா? பொண்ணு அழகாதான் இருக்கு, ஆனா பேக்ரவுண்ட் தான் ரொம்ப பேட். பேக்ரவுண்டா? அந்த பேக்ல அந்த பொண்ணு செக்ஷன் சங்கரோட தங்கச்சி. அந்த செக்ஷன் சங்கர் தங்கச்சிக்கு நம்ம பெருமையை பத்தி சொல்லியா? சொன்ன உன்னை உள்ள வர சொல்றீங்க. போ. என்னடா இப்படி பயமுறுத்துற? சார், இங்க செக்ஷன் சங்கரோட தங்கச்சி என்ன பாக்கணும். என்னடா செக்ஷன் சங்கரோட தங்கச்சி என்ன வர சொன்னாங்களா சார்? செக்ஷன் சங்கரோட தங்கச்சி என்ன வர சொன்னாங்களா சார்? ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன செவிடு நினைச்சியா? இல்ல சார். அன்னைக்கு என்ன கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளினீங்க, அப்ப தெரியலையா? அது ஏதோ உங்க பேக்ரவுண்ட் தெரியாம பண்ணிட்டு சார். பேக்ரவுண்ட் என்னடா தெரியுது? பேக்ரவுண்ட் இப்ப தெரியுதா? உள்ள போ. பேக்ரவுண்ட் தொலைச்சிரும். வணக்கங்க, என் பேர் சந்து. நீங்க என்ன வர சொன்னீங்களாமே? நீதானே அது? உட்காரு. நீ பெரிய ரவுடியா? இன்னில இருந்து நான் இங்கதான் இருப்பேன். காலேஜ்ல ஏதாவது ஏடாகூடமா பிஹேவ் பண்ண தோலை உரிச்சிருவேன். வார்னிங் குடுக்கலன்னா கூப்பிட்டேன். கிளம்பு. அட கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆம்பளை மிரட்டிக்கிட்டு இருக்க. ஏய், நான் யாரு தெரியும்ல? யாரு? செக்ஷன் சங்கர் தங்கச்சி. என்னது செக்ஷன் சங்கர் தங்கச்சியா? எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு பெரிய ரவுடியோட தங்கச்சியை லவ் பண்ணு ஒரு சின்ன ஆசை. நம்ம லவ் மேட்டர் உங்க அண்ணனுக்கு தெரியணும். அந்த சேசிங், ஃபைட்டிங், துப்பாக்கில சுடுறது ஐயோ சூப்பரா இருக்குங்க. பசங்க சொன்னதை விட சும்மா கும்முன்னு இருக்க. என்ன இப்படி பார்த்தன்னு தெரிஞ்சாலே என் அண்ணன் கண்ணை நோண்டிடுவாரு. பார்த்தா கண்ணை நோண்டிடுவானா? இப்ப பாக்குறேன் பாரு. பேக்க பாத்துட்டேன், ஃப்ரண்ட் பாத்துட்டேன்.
யாரும் கண்ணு நோண்டலையே. கடவுளே, எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. அந்த அடுப்பு மாதிரி இருக்கு இடுப்பு. ஏன் தொட்டா கைய கூட வெட்டிடுவானா? 2 கையும் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எப்படியோ சாக போறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை லாஸ்ட் டைம் கட்டிப்பிடிச்சலாமா? பொண்ணு வெக்கப்படுறா. எல்லாம் கண்ணு மூடுங்க. அது இதுக்காக தான் இவ்வளவு நேரம் தம் கட்டி பெர்ஃபார்ம் பண்ண. எனக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஒரு பொண்ணோட இப்படி பிஹேவ் பண்றீங்க, நியாயமா சொல்லு? பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, காலேஜுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பில்டப் எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிமா, புரிஞ்சுதா? என் செல்ல போ. ஏய், என்ன லுக்கு? நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த விட்டு காலி பண்ணல, அப்பள மாதிரி தட்டி தூக்கிடுவேன். 1 2 3. சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நானும் ஓடி போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். இது என்னடா பண்ணலாம்? ஒரு தடவை நீ கண்ண முடிக்க, இவன் மணியை இதுக்கப்புறம் நான் அடிச்சு. வேணாம் சார். அம்மா அம்மா தாயே, உன்னை நம்பி வந்ததுக்கு அவங்க என் பெண்ட நிமித்திட்டாங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஐஸ் வண்டியாவது இருந்தது, இப்ப அது கூட இல்லாம போயிடுச்சு. உனக்கு ஒரு கும்பிடு தாயா. அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். எனக்கு ரவுடிங்க தெரியாம இருக்கலாம், ஆனா போலீஸ் நல்லா தெரியும். போலீஸா? வேண்டாமா, இவங்களாவது என்ன குனிய வச்சு குத்துனாங்க. போலீஸ்காரங்க என்ன கொண்டு ரோட்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் நான் அனாத பணமா தான் கிடக்கணும். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அந்த சந்துவை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ பிங்கி, நான் தான் இந்து. உங்க டாடி கூட கொஞ்சம் பேசணும். டாடியோட வா. யாருமா? ஹிந்து அக்கா. என்னவா? என் காலேஜ்ல ஒரு ரவுடி என்ன கலட்ட பண்ணிட்டு இருக்கான். உங்க டாடி கிட்ட சொல்லி அவனை ஒரு வழி பண்ணணும். காலேஜ் ரவுடியா எங்க டாடி அடிக்க மாட்டாரு, ஷூட் பண்ணிடுவாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்க சித்தப்பா தான் கரெக்ட். அப்படின்னா உன் சித்தப்பா கிட்டே கொடு. பிங்கி, ஸ்கோர் என்ன? 9-10. Thank you, சித்தப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு, நான் இதெல்லாம் அவர்கிட்ட அப்புறமா சொல்றேன். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரி, சொல்லு பிங்கி. 9949475799. ஹலோ. ஹலோ, நான் பிங்கி ஃப்ரெண்டுங்க. ஓ, மிஸ் கால். நீயா? சொல்லு. சாரிங்க, அன்னைக்கு என்னமோ நான் கண்டுபிடி பேசிட்டேன். இட்ஸ் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அம்மா, இப்ப ஏதோ பிரசன்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னியே, என்ன? ஆமாங்க, எவனோ ஒருத்தன் எங்க காலேஜ்ல உன்னை அது பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். அது பண்ணிடுவானா? அதான் எனக்கும் புரியலங்க, ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க வந்து கொஞ்சம் வார்னிங் கொடுத்தா நல்லா இருக்கும். வார்னிங் கொடுக்கணுமா? ஆமாங்க. எங்க வரணும்? அது சொல்லுங்க. ஒரு நிமிஷம், டைம்க்கு வந்துட்டானே. ஹாய். யார் போன்ல? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? ஐயோ, ஒன்லி ஃப்ரெண்ட். மறுபடியும் ஏதோ ரவுடித்தனம் பண்ணலையே? இல்லங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதுதாங்க கரெக்ட். ஒரு பொண்ணுங்கிறவ பொண்ணு மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். அதனாலதான் இனி உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலான்னு. ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதனாலதான் நாளைக்கு உங்களுக்கு நடேசன் பார்க்ல நான் ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க கண்டிப்பா வரணுங்க. வந்துருவோம். தேங்க்ஸ்ங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. சாரிங்க, திடீர்னு ஒரு கடி என் எதிரில வந்துட்டான். எனக்கு இங்க ஒரு சொத்த ஃபிகர் எதிரில வந்துருச்சு. நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நடேசன் பார்க்ல மீட் பண்ணலாமா? நடேசன் பார்க்கா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, வந்துடுறேன். தேங்க்ஸ்ங்க. என்னம்மா, அந்த சந்துவை போடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? எஸ். இந்த தடவை நீ விட்டாலும் அவனை நான் விட மாட்டேன். இந்த துரு பிடிச்ச கத்தியாலையா? எனக்கு அவ்வளவா டச் இல்லம்மா. ஒருவேளை மிஸ் ஆனாலும் செப்டிக்கா இறந்துருவான்லம்மா. என்ன இந்து, நடேசன் பார்க்குக்கு வர சொல்லிட்டு நந்தி சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படி சந்து, சொல்லு இந்து. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வரியா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே செலவு வைக்கிறியா? அம்மா, நான் ரெடி. குட். உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுங்க. பிங்கி ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஹலோ. எங்க, நான் பார்க்குக்கு வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் நடேசன் பார்க்ல தாங்க இருக்கேன். நடேசன் பார்க்லயா? எங்க? கேண்டீன் பக்கத்துல லெஃப்ட் சைடு லான்ல பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடா? ஆமா. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? பிளாக் டாப், பிங்க் ஸ்கர்ட். இந்த லூசி என் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்லுனா, என் பக்கத்துல திருஷ்டி பொம்மை மாதிரி ஒரு குள்ள இருக்கான். ஓணம் பிடிக்கிற முகமா இருக்கு. மதுவா? எக்ஸாக்ட்லி. என்ன சொல்றாரு? ஓணம் பிடிக்கிற முகமா? ஓணம் பிடிக்கிறவனா நீ? ஒரு நிமிஷம். ஸ்டாண்ட் அப், சிட் டவுன். அடி பாவி, அப்படின்னா பிங்கி ஃப்ரெண்டும் இவளும் ஒண்ணா? ஹலோ,
என்ன அடிக்க என்னையே செட் பண்றியா? எம்மா என்னமா போடுறடி ஸ்கெட்ச். இப்ப வைக்கிறண்டி உனக்கு ஆப்பு. ஹலோ. இப்ப அவனை வந்து அடிக்கணும் அவ்வளவுதானே? நீங்க சீக்கிரம் வாங்க. நானா? இப்ப உங்களோட என்ன பார்த்தா நாளைக்கு உங்களுக்கு தான் காலேஜ்ல பிரச்சனை வரும். என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுங்க, உங்க ரைட் சைடுல ஒரு பெரிய புதர் இருக்கு பாருங்க. எனக்கு ரைட்ல புதரா? அவன் வந்தா ஏதாவது சொல்லி அந்த புதருக்குள்ள அனுப்பி விட்டுருங்க. அங்க போய் அவனை கிழிச்சிடறேன். இத பாருங்க, சும்மா பார்த்த ஒரு வார்னிங். சரியான பொண்ணு நீ. வார்னிங்லாம் ஆகாது. அவனை பின்னாடி பக்கமா கெட்டிமா புடிச்சுக்க. நான் மறைஞ்சு வந்து இருந்தவன கச்ச கச்சக்கன்னு குத்திடுறேன். நீ குத்துறதுக்கு நான் பிடிக்கணும். என்னாச்சு? நீ போனதோ எவனோ ஒருத்தன் என்கிட்ட வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டான். அப்புறம் அவன் என் ரெண்டு கண்ணத்தை இப்படி புடிச்சு கிள்ளிட்டான். உன் மேல கை வச்சிட்டானா? அப்புறம் ஏதோ கெட்ட வார்த்தை எல்லாம் கிட்ட பேசினா. சரி, அந்த புதரையே பார்த்து பேசிட்டு இருக்க, அதுக்கு பின்னாடி தான் இருக்கானா? டேய், ஒரு ஃபிகர் தனியா இருந்தா கூட யார் வந்திருக்காங்க தெரியாம கை வச்சிருவேனே. என்னது குத்த போறியா? எஸ், கொன்னுடுறேன். ஒரு தடவை கமிட் ஆயிட்டானா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டேய், என் பிங்கி ஃப்ரெண்ட் மேல கை வைக்கிறேன் நீ. சாரி சார், காலேஜுக்கு புதுசா வந்திருக்காளேன்னு கிண்டல் பண்ண அவ்வளவுதான் சார். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். அவனை விடாத. ஐ அம் கமிங் வித் நைஃப். சாரி சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார், பயமா இருக்கு சார். டேய் டேய், என்ன காலேஜ்ல பெரிய தாதாவா? என் இந்து அது பண்ணிடு இது பண்ணிடு சொல்லிருக்க சார். தப்பு பண்ணிட்டேன் சார். ஃபிகர் பார்க்க மாம்பழம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து அவனை அடிக்கிறேன்னு போய் சொல்லி வந்துட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். புரிஞ்சிருச்சுரா. நீ ஒருத்தனை 2 பேர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்திட்டு இருக்க. உன்னை என்ன பண்றான் பாரு. ஏய், அறுத்த கோழி மாதிரி சொல்ற. அம்மா போன்ல என்ன சொன்ன? என்ன சொன்ன சார்? நான் அவனை முன்னாடி புடிச்சுக்கிட்டா கத்தியால குத்துறேன்னு சொன்னேன். ஏதோ சவுண்ட் கொடுத்தியா? கச்சக் கச்சக்னு குத்துவியா? அப்படிலாம் எதுவும் சொல்லலையா சார்? பின்ன எதுக்குடா பார்க்குக்கு இவ்வளவு பெரிய கத்தி கொண்டு வந்த? வேஸ்ட் சார். நீச்சல் தெரியுமா? நீச்சலுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. இங்க ஏதாவது சத்தம் கேக்குதா? கலகல 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 தண்ணி சத்தம் கேக்குது சார். லைட்டா வாயை தோற. அறிவு இருக்கா? உள்ள இருக்கிறவன் அவ்வளவு பெரிய பாடி பில்டர் எனக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அவருக்கு என்னாச்சு? என்னாச்சா? அவன் என்ன கொல்ல வந்தா அவன தண்ணியில தள்ளிட்டியா? நீச்சல் தெரிஞ்சா வரட்டும், இல்ல சாப்பிட்டு வா. எங்க தள்ளி விட்ட? தண்ணியில தான். அண்ணா லைட் ஓகே தானே? நீ சூப்பர்ரா. நிச்சயமா நீ சயின்டிஸ்ட் ஆயிடுவ. ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா சொல்லு, நான் ஸ்பான்சர் பண்றேன். தேங்க்ஸ்ண்ணா. ஹலோ ராட்சசினியா? நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ ஆண்டி, நான் இந்து. நல்லா இருக்கீங்களா? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? இப்பதான் நல்லா சாப்பிட்டேன். காலையில இருந்து யாருமே சாப்பிடல. எல்லாரும் ஒவ்வொரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கோமா. என்ன பிரச்சனை ஆண்டி? என்னன்னு சொல்றமா. சந்து இது வரைக்கும் வீட்டுக்கே வரல. எங்க போயிட்டானே தெரியலம்மா. அவனுக்கு இருக்கிற உடம்புக்கு அவன் வேற பாக்க நல்ல வாட்ட சட்டமா இருப்பானா. எந்த பொண்ணாவது காதலிக்கிறேன்ற பேர்ல அவனை நடு ஆத்துல விட்டுட்டாங்கன்னா அதுல இருந்து மீண்டு அவன் வெளியில வர்றதுக்கு அவனுக்கு நீச்சல் கூட தெரியாதுமா. அவனுக்கு நீச்சல் வராதா ஆண்டி? அவனுக்கு ஒண்ணும் வராதுமா. பிங்கி கூட கொஞ்சம் பேசுறியாமா? வேண்டாம் ஆண்டி, நான் அப்புறமா பேசுறேன். அவரை காப்பாத்து கடவுளே. பிங்கியோட சித்தப்பாக்கு என்னாச்சோ தெரியல. தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த ராமாவும் இன்னும் வரல. என்னடி அது? ராமு, நேத்துல எங்க போயிட்ட? அவருக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஒருவேளை நான் கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட குத்திட்டியா? இவருக்கு அதிர்ச்சியில பேச்சு நின்னு போச்சு நினைக்கிறேன். இதுல எழுதி காட்டுங்க. இங்கிலீஷ்கார மாதிரி பில்டப் குடுக்கற, ஒரு வார்த்தை கூட எழுத தெரியல. ஹே இந்து, சந்து அங்கதாண்டி இருக்கா. அப்படியா? ஏய் வாங்கடி. சந்து, சந்து சார். என்ன இந்து? ஒண்ணும் இல்ல, இந்த பையனை மட்டும் சும்மா விட்டுட்டீங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் மட்டும் ஏன் தண்ணில தள்ளி விட்டுட்டீங்க? அவன் உன் ஃப்ரெண்டா? ஆமாங்க, நான் ஒரு பெரிய ஃபூலுங்க. நீங்க ரொம்ப கெட்டவர்னு நினைச்சிட்டு உங்களை அடிக்கிறதுக்கு தான் அவரை கூப்பிட்டேன். ஆனா அவருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. பாவம், அவங்க ஃபேமிலியை நினைக்கும் போதுதான் எனக்கு அழுகையா வருதுங்க. பாவம், நான் இன்னும் அவரை ஒரு தடவை கூட பார்க்காமலே. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஃபீல் பண்றதை விட்டு அவனுக்கு போனை போடு. 100 தடவைக்கு மேல ட்ரை பண்ணிட்டேங்க. அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப பண்ணிப்பார், எடுப்போம். ஹலோ, யாருங்க? நான் தான் இந்துங்க. நீங்க
உயிரோட தான் இருக்கீங்களா? ஏமா செத்து போயிட்டு நினைச்சியா? கடவுள் புண்ணியத்துல இன்னும் உயிரோட தான் இருக்க. உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? அடி ஏதாவது பட்டுருச்சா? எதுவும் தெரியலமா. அடிச்சு அடியில உண்டியல் மாதிரி கலகலகலன்னு ஆடி போச்சு. அம்மா தாயே, நீ வேணாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், ஆள விடு. ஹலோ சந்து, அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்பாடா. ஆனா பாவம் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. நான் அவர் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கா? நானும் வரேன். நீயா? எதுக்கு? வேண்டாம் வேண்டாம், அவங்க அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசர். உன்னை மறுபடியும் அங்க பார்த்தா பெரிய ப்ராப்ளம் வந்துரும். நான் தானே தண்ணில தள்ளி விட்டேன். அவர்கிட்ட சாரி கேட்கணும். ஓகேயா? டைம் வேஸ்ட் பண்ணாத, சாரி கேட்கலாம் வா. அப்படி போடு போடு போடு. நில்லு. என்னது சொந்த வீடு மாதிரி நேரா உள்ள போயிட்டு இருக்க? சாரி. இங்க பாரு, இவங்க ரொம்ப ட்ரெடிஷனல் ஃபேமிலி. என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. என்னது ட்ரெடிஷனல் ஃபேமிலின்னு சொன்னல, ஆக்ட் பண்றதுக்காக. ஓவர் ஆக்டிங் பண்ணாத. இப்ப நான் என்ன பண்ணணும்? பக்கத்துலயே இரு. பக்கத்துல தான் வர சொன்னேன், உரசிக்கிட்டு வர சொல்லல. பின்னாடியே வா. ஓகே, நீ பேக்னா பேக்ல வர, ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட்ல வர. சந்திர ஏமா இன்னும் வரல? அது தெரியல. அம்மாவும் அண்ணியும் பேக்கே பெட்டர். ஹாய் அக்கா. இந்து அத்தை, நான் சொன்னல அன்னைக்கு ட்ரெயின்ல. இந்து. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அது யாரு? ஏன் சொந்தக்கார பையன். வணக்கம் ஆண்டி. வணக்கம். வணக்கங்க. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, வீடு நல்லாதான் இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கட்டிக்கிட்டோம். பசிக்குது ஆண்டி, முறுக்கு லட்டு எல்லாம் வீட்டுல இருக்குமே, கொண்டு வந்து கொடுங்க. அவ்வளவு கரெக்டா எப்படிப்பா கேட்ட? எங்க வீட்டுல அதுதான் இருக்கு. அது ட்ரெடிஷனல் ஃபேமிலில முறுக்கும் லட்டு தான் வச்சிருப்பாங்க, அதான். கொண்டு வரேன், உட்காரு. உட்காருங்க. சரி உட்காருங்க. ஹலோ அங்கிள். ஹாய் வாலு. ஸ்வீட். ஹாய் பிங்கி. ஹாய் அக்கா. இந்து, நம்ம வீடு மாதிரி வெக்கப்படாம சாப்பிடு. ஹாய். ஹாய் இந்து, நீ என்னங்க? எனக்கு அவரு நம்ம இந்துவோட சொந்தக்கார பையனா? மாட்னா இவனா? இவனதானே யூடி சிங்காண்டி பிடிச்சு உள்ள தண்ண? இல்லங்க, இட்ஸ் ஜஸ்ட் a misunderstanding. ஓ சாரி. ஓகே. எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ற? கரெக்ட்டா தான பண்ற. நாம இங்க எதுக்கு வந்தோங்கறத மறந்துட்டியா? சந்திரு எங்க? சிவ பூஜையில இந்த ஆளியா வந்தாரு. இங்கதான் இருக்கியாப்பா? ஏடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கரண்ட் பில்ல கட்டறான்னு பணத்தை கொடுத்தா அதை அப்படியே அமுக்கிட்டியா? அப்பா ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு நீ இவனுக்கு அப்பப்ப சப்போர்ட் பண்றதுனால தான் இப்படி உதவாக்கறியா? யார பார்த்து உதவாக்கறேன்ற அண்ணன் இருக்கறனால சும்மா விடுற இல்லனா? என்ன பண்ணுவ? விடுடா, என்ன ஒன்னு பாத்துறேன். 300 ரூபாய் கொடுத்துட்டு பெருசா 3 கோடி கொடுத்தவர் பீக்கற. கண்ண மூடி தூங்குறடா. பத்திரத்துல என் கை நாட்ட வச்சு எடுத்துட்டு போய். இவர் பெரிய அம்பானி ஃபேமிலி, இவர் சொத்து மொத்தத்தை அபகரிச்சிரணும். லேடிஸ்லாம் இருக்காங்களா, பாத்து பேசு. எந்த லேடிஸ் இருந்தா எனக்கு? இந்த லேடி யாரா? இப்ப கேளு. சந்து ஃப்ரெண்ட். இது முன்னாடியே சொல்லலாம். நீங்க சொல்ல விட்ட. சாரிமா, தப்பா நினைக்காத. எங்க ஃபேமிலி ஒரு லவ்லி ஃபேமிலி. மீட் ஃபாதர் அண்ட் சன், பிஹேவ் லைக் எ ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர் அண்ட் சன்ஸா? இங்க பாருமா, நம்ம ஃபேமிலி, எங்க ஃபேமிலி. ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் பரத் பேசுறேன். சார், நீங்க சொன்ன ஆளுங்கள்ல மெயின் ஆளே கிடைச்சிட்டோம் சார். வெரி குட். இப்போ நீ எங்க இருக்க? சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கேன் சார். எங்க கூட்டிட்டு வர சொல்றீங்க? ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா, நான் வரேன். ஓகே சார். எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நீ தம்பியோட ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதானே? ராமு, என்ன சார் அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? அந்த சங்கர் மதுரையில ஒரு ஆளை கொல்றதுக்காக தான் ஆளுங்களை செட் பண்ணால, அந்த கூட்டத்துல ஒருத்த மாட்டிருக்கான். சரி, அவனை சுடுக்கு எடுத்து நமக்கு சாட்சியா மாத்திட்டான்னா சங்கர் சாப்டர் க்ளோஸ். போஸ் சார் எப்பங்க வருவாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அப்படின்னா இப்ப வரமாட்டாரா? வரமாட்டாரு. சாரி சார், போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. பெண் கூட சைன் பண்ணு, உள்ள விட. உன் சைட்டு கிடைச்சா மாதிரி தான் கிளம்பு. அண்ணா, என்னடாச்சு? வேலை முடியலையா? முடிச்சிட்டேனா? ஆனா அதுக்குள்ள அந்த போஸ் வந்துட்டானா? கத்தி அங்கேயே விட்டுட்டனா? அவங்க துரத்திட்டு வராங்கண்ணா. எத்தனை தடவை சொல்லிருக்க, மர்டர் பண்றதுக்கு முன்னாடி கையில கிளவுஸ் போட்டுக்க சொல்லி. தப்பு பண்ணிட்டேனா? இந்த ஒரு தடவை என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கண்ணா. உன் ரேகையில ஜெயில்னு எழுதல, டென்ஷன் ஆகாத, எழுந்துரு. கவலைப்படாத. டே, 2 ஜூஸ் குடுற. இந்த கையால தானே குத்துன?
வாங்க போஸ் சார். இவன் எப்பவுமே இப்படிதான், ரொம்ப அவசரப்படுவான். கரும்பு ஜூஸ் வேணும்னா மிஷின்ல கரும்பு தானே விடணும், கைய விடக்கூடாதுல்ல. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சா இப்படிதான் இருக்கும். இவன் கைரேகையை எடுத்துட்டு போலான்னு வந்தீங்க போல இருக்கு. ஆனா இவன் கைய நச்சுங்கிடுச்சு. ஒரு அடி எடுத்து வச்சாலும் புல்லட் இறங்கிடுச்சு. போஸ், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அரெஸ்ட் பண்றேன் சார். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இவன் ஒரு மர்டர் கேஸ்ல சாட்சியே இல்லாம பண்ணிட்டு இருக்கான் சார். அதை உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமா சார். இவனையும் பின்னால இருக்கிற எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். ஹலோ சார், வணக்கம். நான் டிஐஜி பேசுறேன் சார். போஸ் சார் சங்கர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஹோம் மினிஸ்டர் பேசு சார். ஓகே சார். சங்கர் வா கிளம்பலாம். என்ன சார் அவனை அப்படியே விட்டீங்க? டோன்ட் பி டிசப்பாயிண்டட். இவனுக்கு பின்னால யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என் பிளான். இப்பதான் புரியுது நம்ம வீட்டுக்குள்ளேயே திருடா இருக்காரு. அங்கிருந்து வெட்டிட்டு வந்தாதான் இவன் பேஸ்மெண்ட் ஆடும். ஏய் இங்கதான் நிறுத்து. எதுக்கு இங்க நிறுத்த சொல்ற? உன் வீட்லயே விட்டுறேன். இதான் என் வீடு. என்னது இது உன் வீடா? அப்புறம் ஸ்கூட்டில வர? எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். பொதுவா எல்லாரும் என்ன பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகணும், என் பேக்ரவுண்ட பார்த்து இல்ல. உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, என்னன்னு எனக்கு தெரியாது. சரி வா உள்ள போலாம். இல்ல நான் இன்னொரு நாள் வரேன். ஓகே பாய். எவ்வளவு பெரிய வீடு. எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? ஒர்க் அவுட் ஆயிடும்ல. ஒரு 10-15 கோடி இருக்குமா? இல்ல ஒரு 50 தருமா? புரியல. பொண்ணை பெத்தவன் ஒரு 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான். அவன் பெத்த பொண்ண உங்கள மாதிரி பசங்க கரெக்ட் பண்ணி 4-5 மாசத்திலேயே ஓனர் ஆயிடணும்னு நினைக்கிறீங்க. தேவை நல்ல பர்சனாலிட்டி, ஒரு பைக், அதுக்கு கொஞ்சம் பெட்ரோல். பெரிய முதலீடு தான். நீங்க இந்து ஃபாதரா? பரவாயில்ல சார், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. சரி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட வேண்டியதான். உங்க பொண்ணு நான் காதலிக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு என்ன காதலிக்கிறாளான்னு தெரியாது. அவ என்ன காதலிக்காம இருக்க நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு அப்பாவா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா ஒரு தடவை அவ எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டா அப்புறம் நீங்க இல்ல எவன் வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. வரட்டுமா மாமா? காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? ஆனா அந்த பையன் பேசுனதுல எனக்கு ஒரு வார்த்தை கூட தப்பா தெரியல. எதுக்கு சார் தேவையில்லாம கோவப்படுறீங்க? நீங்க உள்ள போய் சின்ன மாட்டா கேளுங்க. காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு எப்படி வந்தேன்னு உண்மையை சொல்லிட்டா ஒண்ணு இல்லன்னு அர்த்தம். போய் சொன்னாங்கன்னு வைங்க, ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்புறம் விசாரிப்போம். ஹாய் செல்லம். ஹாய் டாடி. வாங்க. இரு, உன் ஸ்கூட்டியை காணுமே. ரிப்பேர் கொடுத்திருக்கேன். அப்ப காலேஜ்ல இருந்து எப்படி வந்த? என் ஃப்ரெண்ட் டிராப் பண்ணா. ஓ, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஃப்ரெண்டுனா? சந்து. அதாமா அன்னைக்கு சொன்னல ட்ரெயின்ல ஒரு ஃபேமிலி சந்திச்சேன்னு, அவர்தான். அந்த பையனா? உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாமா? போதும். இங்க பாருமா, இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஆரம்பிக்கும். நாம தான் இதை பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். போஸ் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இழுத்து மூடிட்டாரு. அடுத்தது எப்ப எங்க பேங்க் வருவாரு டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? பெர்சன்டேஜ் வேணா ஒண்ணு வேணாம் சார். நீங்க வாங்கின 100 கோடி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. நான் டெல்லி கிளம்புறேன். நான் வர்றதுக்குள்ள என் பணம் ரெடியா இருக்கணும். என்ன நம்புங்க, உங்க பணத்துக்கு நான் கேரண்டி. சங்கர், என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா நீதான் மாட்டிக்குவ. ஜாக்கிரதை. அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டேன். வணக்கம் சார். அவன் கேட்ட மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்தணுமா? மச்சான், அவன் ஏதோ பொடி வச்சு பேசுறான். அவனை கொண்டா நாம மாட்டிப்போம். அவனை நாம கொல்ல போறோன்னு யார் சொன்னது? பின்ன நெஞ்சு வலி வந்து சாக போறான். நாம நினைச்சோம் அவனுக்கு நெஞ்சு வலி வந்துருமா? எப்படிப்பட்ட ஆளுக்கும் நெஞ்சு வலி வரவழைக்கிறதுக்கு ஒரு திறமசாலி இருக்கான். அப்பா. ஏய், சங்கர் மச்சான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வர அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, கிளம்பியா? ஏண்டா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? டேய் தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு.
என் செக்ஷன்ஸ் வச்சு என்னால பண்ண முடியாது. நீ தான் முடிச்சு கொடுக்கணும். நீ சொன்னா நான் செய்யாம இருப்பேன் நானு. வணக்கம் சார். யார் நீ? நான் உங்க டிரைவரோட அக்கா புருஷன். ஏன் அவருக்கு என்னாச்சு? அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. சரி வா சார். சீட் பெல்ட் போட்டுக்குங்க. குட், ஐ லைக் யுவர் சின்சியாரிட்டி. சரி, போர் அடிக்குது, பாட்டு ஆன் பண்ணு. பாட்டை கேட்டாலே அவன் பரலோகம் போயிட்டான்னு தெரியுது. சங்கர், நான் சொன்ன வேலை என்னாச்சு? உன் பணம் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கிட்டயாவது கொடுத்து அனுப்புவா? நான் யாரையும் நம்ப மாட்டேன், நானே வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ ஹலோ சேர்மன். ஹலோ ஹலோ சேர்மன், என்னாச்சு? பேங்க் சேர்மன் திடீர்னு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. என்னாச்சு மச்சான்? பேங்க் சேர்மன் செக்ஷன் முடிஞ்சு போச்சு. தள்ளி போங்க 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 இந்த பக்கம். இவர் குட்வில் பேங்கோட சேர்மன் சார். கார் எந்த டேமேஜும் ஆகலையே சார். ஹார்ட் அட்டாக்கா இருக்கும். ஏயா, யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் ரூம் போன் பண்ணல? கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ் இல்லையே. ஹாப்பி பர்த்டே சேர்மன். வா. கையறா, தொட்ட கொன்னுடுவேன். சாயந்தரம் டிஃபனே இதான். இந்த பிளாங்க் செக் உன் இஷ்டப்படி ஃபில் அப் பண்ணிக்க. வேண்டாண்ணா. மவுண்ட் ரோட்ல சைட் எடுத்துக்கிறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாண்ணா. முதல்ல என்ஜாய் பண்ணு. ஹாய் சக்தி. என்ன இவ்வளவு டல்லா இருக்க? ஐட்டம் பிடிக்கலையா? என்னடாச்சு உனக்கு? என்ன வேணும்? இந்து. எனக்கு இந்து வேணும்னா, எப்படியாவது எனக்கு இந்து வேணும்னா, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு இந்து வேணும்னா, இந்து வேணும். ஏய், அந்த பொண்ணோட அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை தூக்கிட்டு வாங்கடா. டேய் நில்லுங்கடா மச்சான். நாளைக்கு உன் செலவு திறப்பு விழா இருக்கு. தேவையில்லாம எதுக்கு 2 செலவு? என்ன கேட்டா இவன் கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்குவோம். சரி, நாளை காலையில என் செலவு ஓபனிங் இருக்கு. ராத்திரி. காவியா, சந்து காலேஜ்க்கு வந்தானா? வரலையடி. ஏண்டி 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுவ. அவர் வந்ததும் எதுவுமே பேச மாட்டேன். என்னைக்காவது ஐ லவ் யூ சொல்லவே மாட்டியா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருந்தா எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப ஈஸிமா. ஆனா சந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணு, டைரக்டா சொல்ல முடியலன்னா போன்ல சொல்லிடு. ஹலோ ஹலோ. இந்து சொல்லு. எங்க இருக்க? நான் காலேஜ் பக்கத்துல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் காலேஜ்ல தான் இருக்கேன். ஓகே, போன் வை, நான் வந்துடுறேன். நீ அங்கே இரு. நீ எதிரில இருந்தா என்னால பேச முடியல. ஏதாவது முக்கியமான விஷயமா? பேண்ட்டுக்கு அளவு எடுக்கணுமா? ஐயோ அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? சொல்லு இந்து. சந்து. சொல்லு இந்து. சந்து. என்ன சொல்றேன்னு கேக்கல, மறுபடியும் சொல்லு. நீ வேணும்னு தானே இப்படி பண்ற. ப்ராமிஸ் இந்து, டிராபிக் சவுண்ட்ல கேக்கல. சந்து, ஐ லவ் யூ. சந்து, ஏதாவது சொல்லு. ஹலோ ஹலோ, உள்ள ஏறு.
வாங்க மேடம். எனக்கு யாரும் தெரியாம இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் புரிய வைங்கண்ணா. சாரி என்ன பொண்ணுங்க அண்ணன் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. ஏய் உள்ள கூட்டிட்டு போங்கடா. ஏய் நம்ம ஆளுங்க சந்தோஷம் தாங்க முடியாம பறக்குறாங்க. சந்தோஷத்துல பறக்கிற மாதிரி இல்ல, பந்தாடுறதுல பறக்கிற மாதிரி இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏய் பெரிய ஹீரோ மாதிரி வந்திருக்க. யார் ராணி? அவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? இது கூட புரியாம நீ எப்படிடா பெரிய ரவுடியான? ஒரு பொண்ணு தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு லவ்வர் இருக்கான தெரிஞ்சுக்கிட்டு தூக்கிட்டு வரணும்டா. சுத்தீரி ஜனங்க இருந்தா ஐயோ பாவன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு அப்பாவோ அண்ணனோ இருந்தா காப்பாத்தவாது முயற்சி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா 4 அடியாவது வாங்கி போராடுவான். ஆனா அவங்க எல்லாரையும் நீ தூக்கி சாப்பிட்டுருவ. அதுவே அந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்து அவனுக்குள்ள ஒரு பவர் இருந்து தூக்கிட்டு வந்தவன் அரசியல்வாதியா ரவுடியா எவனா இருந்தாலும் சரி அவனை கொன்னுட்டு காப்பாத்த வேண்டாம். இப்படி அடிப்பான். இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே இவளுக்கு நான் யாருன்னு. உனக்கு இன்னும் தில் இருந்தா சும்மா என்ன டச் பண்ணி பாரு. பினிஷிங் டச் நான் தரேன். ஹலோ, இந்த நம்பர் யாருதுங்க? எந்ததாங்க? எனக்கு ஒரு மிஸ்ட் கால் வந்ததுங்க. நான் தாங்க பண்ணேன். எதுக்கு பண்ணீங்க? சந்து போதும் நிறுத்து. சரி விஷயம் என்னன்னு சொல்லு. பத்து கல்யாணத்துக்காக நாங்க எல்லாரும் ஊருக்கு வந்திருக்கோம். இங்க குறைஞ்சது 2-3 நாள் ஆகும். எனக்கு ஒன்னு பாக்கணும் போல இருக்கு. நீயும் இங்க வரியா? இது உனக்கே ஓவரா இல்ல? ஒரு பையன் லவ் பண்ணா போதுமே, நீ போற இடத்துக்குலாம் லொங்கு லொங்குன்னு பேக தூக்கிட்டு உன்னை வந்து பாக்கணுமா? அப்போ உனக்கு என்ன பாக்கணும்னு தோணலையா? நீ லவ் பண்றன்றதுக்காக டெய்லி போன் பண்ணி நீ என்ன சாப்பிட்ட, அது ஜீரணமாச்சா, என்ன கலர் Dress போட்ட, இதெல்லாம் கேக்குறது எனக்கு பிடிக்காது. மூக்கு பிடிக்க கல்யாணத்துல சாப்பிடு, இங்க வந்து டயட் பண்ணிக்கலாம். பை. சந்து ஸ்டூபிட் ஃபெலோ. என்னடி ஆச்சு? பாக்கணும் போல இருக்கு வான்னு சொன்னா ரொம்ப தான் ஃபிலிம் காட்டுறான். பெரிய இவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாருடி. நீ வேணா பாரு, கண்டிப்பா வருவாரு. அப்படியே அவன் வந்தாலும் நான் பேச போறது இல்ல. ஏன்டா இந்துவுக்கு கோவம் வர மாதிரி பேசுன? டேய் கோபத்துக்கு அப்புறமா ஒரு லவ்ல இருக்கிற சுவாரஸ்யமே தனிடா. இம்ப்ரூவ் ஆயிட்டடா. பேக் பண்ணு, கிளம்புவோம். வாடா. வா. ஹலோ, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? வந்து தொல்லடா. வர அண்ணே நீங்க கொண்டு போய் கொடுங்க. ஏண்டா என்ன உள்ள அனுப்பி நாளைக்கு எனக்கு பால் ஊத்தலாம்னு நினைக்கிறியா? ஊத்துனா பாலிக்கடா வரான் பாரு. வாங்க தம்பி. என்னாச்சு? அண்ணன் எதுவும் சாப்பிடல, நான் பாத்துக்கிறேன். அண்ணா வா தம்பி, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னண்ணா இதெல்லாம்? இந்தடா அண்ணா. அதால என்ன அடி அடுறா. என்னண்ணா பேசுறீங்க? ஏய், என்னை இப்ப அடிக்க போறியா இல்லையா? அட்ரா, என் செருப்பாலேயே நடி. இந்த தடியனுங்களை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அட்ரா, நடி. ஏன் இப்படி பண்றீங்க? என்னடா, நீ எனக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்ச. அதுக்கு பதிலா ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணை கேட்ட. அத கூட என்னால உனக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். அண்ணா டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. உங்களுக்கு அவன் தலை வேணும். நான் எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க எல்லாம் கிராமத்துக்கு போறாங்க, நானும் அவங்க கூட போறேன். சரியான நேரம் பார்த்து அவனை போட்டு தள்ளிடுறேன். வரேண்ணே. ஏய் இருங்கடா, எங்கடா பின்னாடியே போறீங்க? வாங்க பத்தலையா? அவன் உங்களை அடிச்சு அடிக்கி 80,000 ரூபாய் செலவாயிருக்கு. 3 மாசத்துக்கு எவனுக்கு சம்பளம் இல்ல. அண்ணா நான் போறேன். அங்க என்ன சாப்பாட்டு போட்டியா நடக்குது? போட. எங்கடா போய் ஒளிஞ்சிருப்பானுங்க? ஏய், நான் என் பிளேடு மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு அவன் நரம்ப நான் கட் பண்ணல, நான் என் டாடிக்கே போடுறேன். நான் கூட அடச்சி, அவன் டாடிக்கு நீங்க எப்படிடா பரப்பீங்க? ஜோக் அடிக்கிறதா? இப்போ அவனை போடணும், சாயந்தரமா பீரை போடணும். அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏண்டா இதுவே உனக்கு ஓவரா தெரியல? ஏய் சந்து, அங்க பாரு. அதோட மூக்குக்கு எதுக்கு கயிறு கட்டிருக்காங்க? அதுவா, அது எங்க இருக்கும்போது ரொம்ப முரண்டு பிடிக்கும். அதை அடக்கிறதுக்கு தான் கயிறு கட்டுறாங்க. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கோவம் மூக்கு மேல வரும்ல, அதை அடக்கிறதுக்கு தான் மூக்குத்தி போடுறாங்க. அப்படின்னா காது எதுக்கு குத்துறாங்க? காதுக்கும் கோவம் இருக்குமா? அதுக்கு ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்.
இது April 2 ஏர்போர்ட் கார் பாஸ் ஆச்சு. AP 28 AM 3033. எங்கேயோ பார்த்திருக்கேன். சேர்மன் கார் நம்பர். சேர்மன் எப்ப இருந்தாரு? ஏப்ரல் 2 ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான் இறந்திருக்காங்க. சம்திங் ராங். உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எந்த டைம்ல எப்படி நடந்ததுன்னு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். Go ahead. Go. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது மர்டரா இல்ல சூசைடா? We just getting into the details. We'll get back to you. என்ன ரவி, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? வா உள்ள வா, சொல்றேன். வெல்கம். ரவி, என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன். இன்னையில இருந்து இதுதான் நம்ம வீடு. வாட்? நம்ம வீடா? அதாவது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க தானே இருக்க போறோம். நம்ம 2 பேருக்கும் கல்யாணமா? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தாண்டி. சாதாரண பைத்தியம் இல்ல, உன் மேல பைத்தியம். உன்னை நினைச்சு நான் ஏங்காத நாளே இல்லடி. பாடியோட ஷேப் பார்க்கும்போது அடடடடடடா, உன் அழகுல என்ன கொல்றடி. மனசுல இவ்வளவு தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? சீ! அடிடி, நல்ல அடி. நீ அடிச்சா எனக்கு சுகமா தான் இருக்கும். அடி அடி அடி. சந்து, சந்துக்கு இது தெரிஞ்சா உன்னை சாவடிச்சிருவான்டா. சந்து வா, அவன் எங்கடி இருக்கா? இனி அவன் வரமாட்டான். கிராமத்துக்கு வந்த ரவுடிங்க ஏன் ஆளுங்க என் நேரத்துக்கு உன் சந்துவ வெட்டி பொலி போட்டுருப்பாங்க. சந்து உங்களால ஒண்ணு பண்ண முடியாதுடா. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகி கொல்றதுக்காகவே சந்து திரும்ப வருவான்டா. என்னடி சந்து சந்துங்கிற? என்கிட்ட அல்லது அவன்கிட்ட என்னடி இருக்கு? உனக்கு மரியாதையா சொன்னா புரியாதா? இத காதல் நினைச்சுக்க, இல்லன்னா பைத்தியம் நினைச்சுக்க, என்ன வேணா நினைச்சுக்க. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. நான் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீ குட் கேர்ளா இங்கே இருக்கணும். வரேன், சீக்கிரம் வந்துடுறேன். சார், டிரைவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். எப்படி இருந்தாரு? மர்டர் சார். மார்னிங் 10:30. சேர்மன் எத்தனை மணிக்கு இருந்தாரு? 11 o'clock சார். டிரைவர் வரலன்னு சேர்மன் டிரைவ் பண்ணாரா? அதான் சார் தெரியல. ஆனா உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாம் டிரைவர் தான் வண்டி ஓட்டுனதா சொல்றாங்க சார். நோ டவுட். சேர்மனோடது நார்மல் டெத் இல்ல. இந்த விஷயம் பிரஸுக்கு லீக் ஆகாம பாத்துக்கணும். சாரி சார், இந்த விஷயம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. பேங்க் எங்க இருக்கு? எங்க பணத்தை எங்களுக்கு கொடுங்கடா. என்னையா பாக்குறீங்க? கதவு உடைச்சிட்டு உள்ள போங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டா. மரியாதையா வெளில வாடா. போங்க போங்க, வாங்க ஆபரேட். மேனேஜர் எங்க? சார், என்னங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். நான் வந்தது ஜனங்களோட பணத்தை வாங்கி கொடுக்க. இருந்தா தானே சார் கொடுக்க முடியும். என்னாச்சு? எனக்கு தெரியாது சார். சேர்மன் யார் யாருக்கா கொடுத்தாரு? யார் யாருன்னு சொல்லு. ஸ்பீக் அவுட். அவங்க பேரை சொன்னா என்ன கொண்டுடுவாங்க சார். நீ இப்ப சொல்லல, இவங்க கொண்டுடுவாங்களா? எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டுடுங்க. அவனை கொண்டு அவங்க பிரச்சனை தீரும்னா இப்பவே கொண்டுடுங்க. வர வர உங்களுக்கு வெட்டுறது கொல்றதெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சு. நீங்களே அடிச்சீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? சார், நீங்க எவ்வளவு சின்சியர்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேங்க மூடிட்டாங்க. அதுதான் பயப்படுறோம். தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். சார், எனக்கு ஐஐடில ரேங்க் வந்ததுன்னு சொல்லி கிராமத்துல இருந்த வீடு வயல் எல்லாத்தையும் எங்க அப்பா வித்துட்டு அந்த பணத்தை வச்சுதான் என்ன படிக்க வைக்கணும்னு அவர் இந்த பேங்க்ல தான் சார் டெபாசிட் பண்ணாரு. இப்ப என் படிப்பு நின்னு போயிருச்சுன்னு தெரிஞ்சா மொத்த குடும்பமா தற்கொலை பண்ணி செத்து போயிருவாங்க சார். பிளீஸ் சார், நீங்க தான் சார் எங்களுக்கு வழிகாட்டணும். எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க சார். நீ கவலைப்படாத. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். என்ன நம்புங்க. இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? உனக்கு கீழே வேலை பாக்குற ஆபீசர் உன் பேச்ச கேட்க மாட்டான்னு சொல்ற. நீ எல்லாம் என்னையா டிஐஜி? சங்கர், சும்மா கத்தாத, புரிஞ்சுக்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்ல. வணக்கண்ணே. வணக்கம் டிஐஜி சார். எல்லாரும் ஒன்னா இருக்கீங்கன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அண்ணா, இனி எந்த பிரச்சனையும் இல்லண்ணா. எனக்கு தேவையான அளவு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நிலைமையை புரிஞ்சுக்க. அந்த போஸ் இப்ப பேங்க் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணிருக்கான். அவன் நம்ம எல்லாருக்கும் ஆப்பு வைக்க தான் வந்திருக்கான். இந்த போஸ அப்படின்னு அந்த மேனேஜரை தூக்கிடலாம். என்னத்த தூக்குறது? வேட்டிய வா.
ஒரு போலீஸ் ஆபீசரும் ஒரு ரவுடியும் வலை வீசி தேடியும் அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அண்ணா நான் இருக்கேங்கிறத மறந்துட்டீங்களா? சார் இந்த பொணங்களெல்லாம் பார்த்தா நான் செத்துருவோம் போல இருக்கு சார். நீ வாயை திறந்து இப்ப உண்மையை சொல்லலன்னா உன்னை நம்பின ஜனங்க எல்லாம் செத்துருவாங்கடா. சாவுனா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ உண்மையை சொன்னா ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கும். சொல்லு ரவி. ஹலோ அண்ணே, சந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. என்ன தம்பிக்கு ஆக்சிடென்டா? இப்ப எங்க இருக்கா? அவனுக்கு ஒண்ணு இல்லையே, இப்போ நல்லா தானே இருக்கா? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே, அவனை சிட்டிக்கு தான் கூட்டிட்டு வரோம். நீங்க எங்க இருக்கீங்கண்ணே? நீங்க உடனே அவனை ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் இங்க தான் இருக்கேன். சரிங்கண்ணே. நான் திரும்பி வரும்போது நீ உண்மையை சொல்ல தயாரா இருக்கணும். அண்ணே சொல்லுங்க. டேய் வேணு, என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, இப்ப எப்படி இருக்கான்? சே அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. யாருன்னு சொன்னது? ரவி தாண்டா சொன்னா. அவன் எப்படி இருக்கா சொல்லு. அது ஒண்ணும் இல்லண்ணே, சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். வழியில ஒரு ஹாஸ்பிடல்ல டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்த உடனே போன் பண்ண சொல்றேன். ஓகே தானே? அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லண்ணே, ஒண்ணும் ஆகலண்ணே. மறக்காம அவனை போன் பண்ண சொல்லுடா, அவன்கிட்ட நான் பேசணும். சரிங்க. என்னடா இது? ஏன்டா அப்படி பண்ண இடியட்? எதுக்கு அவனை அடிக்கிறீங்க? நீங்களே என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க சார். குடிச்சிட்டு வந்து பிளட் பாக்கெட்ட கீழே போட்டுட்டான். ஏற்கனவே இது ரேர் குரூப். இப்ப பேஷண்ட்டுக்கு என்ன பண்றது? என்ன குரூப்? ஓ நெகட்டிவ். என்னோடதும் ஓ நெகட்டிவ் தான். நான் கொடுக்குறேன். Thank you very much, sir. It's my duty. You please proceed. Please. Okay. கேண்டா சார், புல்லட் பாடியில இறங்கினா தான் உண்மையை சொல்லுவியா? ஏற்கனவே நான் உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். ஜனங்களோட கண்ணீர் தான் உன்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. இல்லனா இந்த கன்ல ஒரு புல்லட் குறைஞ்சிருக்கும், மார்ச்சுவர்ல ஒரு பாடி கூடி சார். சொல்லிடுறேன் சார். குட், சொல்லு. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். சங்கர் தப்புடா. சார் சார், செக்ஷன் இல்லாம இந்த சங்கர் இல்ல, செக்ஷன் சங்கர். சொல்ற சொல்லு சொல்லு. அதே மாதிரி இந்த எங்கிட்ட இருக்கு. கண்ணு யார்கிட்ட இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, தில்லு யார்கிட்ட இருக்குங்கிறது தான் முக்கியம். வா, இவன் பவரும் அவன் செக்ஷனும் என்ன புடுங்குதுன்னு பாக்குறேன். சார்
இருக்கிறவன்ல எவன் ஆம்பளையோ அவன் இவன் மேல கை வச்சு பாருங்கடா. வாங்கடா. எதை பத்தி நீ இவ்வளவு தைரியமா இருக்க? இத்தனை பேர் இங்க இருக்கும்போது இவன் யூனிஃபார்ம் உன்னை காப்பாத்துன்னு நினைக்கிறியா? டேய், டியூட்டில இருக்கிறவனுக்கு தான்டா யூனிஃபார்மோட பவர் தெரியும். அத சும்மா பேருக்கு போட்டுட்டு இருக்கிற உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு தெரியாதுடா. இது என் சாப தடுக்காம போகலாம், ஆனா செத்துருவங்கிற பயத்தை தடுக்கும். அது போதுடா எனக்கு. உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் போட்டு தள்ளிடுவேன். ரவி, ஆமாண்ண, ரவியே தான். கல்யாணத்துக்காக 1000 போய் சொல்லலான்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் ஏன்னா இவ்வளவு கொலை பண்ண வைக்கிறீங்க? ஆனா பகவத்கீதை மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா என்ன செய்யறது? கீதையில என்ன சொல்லிருக்கு? நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, ஆனா கன் இருக்கு. நீ சாவணும்னு அந்த ஆண்டவன் எழுதிருக்கான். குட் பை. ஈஸியா எல்லாரையும் கொண்டுட்ட. இதுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி செய்யணும். கவலைப்படாதையா, அது அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏய், இங்க பாத்தியா? பாரு, இந்த பாடிய இதெல்லாம் போலீஸோட திட்டம். கூட்டிட்டு போய் கொண்டுட்டாங்க. வாங்க, இதுக்கான பதில் அவங்க கிட்டே கேட்போம். என்ன அநியாயம் சார் இதெல்லாம்? இந்த மேனேஜர் சாபுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கே ஏன் என்ன காட்டுற? இவனை கூட்டிட்டு போனது போஸ். அது சரி சார், போஸ் எங்க? போஸ் இல்ல. எங்க சார் போயிருக்காரு? கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தூரமா போயிட்டா. அப்படின்னா போஸ்க்கு இந்த ஸ்கேனுக்கு லிங்க் இருக்கு. அந்த மேட்டர் வெளியே வரக்கூடாதுன்னு தான் மேனேஜர் அரெஸ்ட் பண்ணான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட தெரியாம இவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு கொண்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இனி அவன் கிடைச்சாதான் உங்களுக்கு பணமும் கிடைக்கும். என் பையன் ஓடி போறவன் இல்ல சார். சார் நீங்க தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. மீடியா சார்பா தானே வந்திருக்க, வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. போஸே எங்களுக்கு அநியாயம் பண்ணா நாங்க யார்கிட்ட போவோம்? இத பாருங்க, அவனால எங்க டிபார்ட்மெண்டே தலை குனிஞ்சு நிக்குது. நீங்க அவசரப்பட்டு பங்கு அது இதுன்னு எதையும் பண்ணிடாதீங்க. என்ன நம்புங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யற. ஏற்கனவே நாங்க நிறைய நம்பிட்டோம். வாங்க, நம்ம எல்லாரும் சிஎம் வீட்டுக்கு போலாம். நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே தர்ணா பண்ணுவோம். வாங்க எல்லாரும் கிளம்புங்க, வாங்க போலாம். வாங்க, கண்ட்ரோல் பண்ணி போங்க. இந்த மாதிரி முட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை ஸ்கேம் வேணாலும் செய்யலாம். டிஐஜி சார், என் பையனை பத்தி தெரிஞ்சுதான் நீங்க அப்படி பேசுனீங்களா? ஏன் உங்க பையனை பெரிய ஹரிச்சந்திரனா? எஸ், ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உண்மையோ, என் பையன் தப்பு பண்ண மாட்டாங்கிறது அந்த அளவுக்கு உண்மை சார். ஜனங்க உண்மையை நம்ப மாட்டாங்க. அவன் என்ன சொன்னான்னு கேட்டே ராமு? என் பையன் முன்னாடி ஒழுங்கா சல்யூட் அடிக்க கூட லாய்க்கு இல்லாத இவன் என் பையனை பத்தி எவ்வளவு தப்பா பேசிட்டு போறான் பாத்தியா? நீங்க வருத்தப்படாதீங்க சார். போஸ் சார் வந்து இவங்க எல்லாருக்கும் ஆப்பு வைக்க போறாரு பாருங்க. வாங்க வாங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் தள்ளுங்க, தள்ளுங்கடா சீக்கிரம். வா வா. ஏய், யார் நீங்க? எதுக்காக ஸ்ட்ரக்சர் டென்ஷனா தள்ளிட்டு போறீங்க? யார் இது?
ஏசிபி போஸ் என்னாச்சு இவருக்கு? ஏய், இவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? டாக்டர் சார், என்னாச்சு? ஏன் ரத்தம் வருது? போஸ் சார் யாரோ பலவந்தமா ஸ்ட்ரக்சர்ல கூட்டிட்டு போறாங்க. கேட்டதுக்கு என்ன அடிச்சாங்க. ஏசிபி போஸ் சார். அவர் எதுக்காக இங்க வரணும்? அது தெரியாது, ஆனா உங்களுக்கு பிளட் கொடுத்ததே அவர் தான். எனக்கு பிளட் கொடுத்தது அண்ணனா? ஓடுறாங்கடா, நம்ம போலீஸ்ட மாட்டிக்க போறோம். என்னடா பண்றது? இவனை தூக்கி நெருப்புல போட்டுடலாம். அவன் அசைறான்டா. அவனால தப்பிக்க முடியாது. பஸ்ஸோட எரிஞ்சு சாம்பலாகட்டும். வாடா போலாம். அண்ணே, அண்ணே, கண்ணு திறந்து பாருங்க. அண்ணே, அண்ணே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணே, அண்ணே, ப்ளீஸ் அண்ணே, ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. ப்ளீஸ் அண்ணே, அம்மா, அப்பா, அண்ணி, பிங்கி எல்லாரையும் விட்டு போயிடாதீங்க. அண்ணே, பேசுங்க. புத்த பகவான் அமைதியோட செல்லும். ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்த்துட்டு வரலாம். பயப்படுதுமா? ஒண்ணு
எதுக்குன்னு ஒண்ணுடா, கையில தீப்பட்டுடுச்சு. என்னடாச்சு? தாத்தா எனக்கு தம்பி பிறந்திருக்கான்னு நான் டாடிக்கு போன் பண்ணி சொல்றேன். போன் கொடுங்க. கண்டிப்பா சொல்லுமா. ஆனா அப்பாவோட லைன் கிடைக்க மாட்டேங்குதுமா. சரி சித்தப்பாக்காவது சொல்றேன் கொடுங்க. ஹலோ ஹலோ சித்தப்பா எனக்கு தம்பி பிறந்திருக்கான். டாடிக்கு சொல்லணும். அவர் எங்க இருக்காரு? டாடி டியூட்டில இருக்காருமா. டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்ப நீங்களே சொல்லிடுங்க. என்ன சொல்லணும்? தம்பி அப்படியே டாடி மாதிரியே இருக்கான்னு சொல்லுங்க. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா? நீ எங்க இருக்கன்னு தெரியல, அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் டியூட்டி விஷயமா வெளியூர் போயிருக்காரு. எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. என்னடா டியூட்டி? இங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அவன் எங்கடா போய் சேர்த்தான்? இல்லப்பா, அண்ணன் மத்த ஆபீசர்ஸ் மாதிரி இல்ல. டியூட்டிக்காக ஒரு உயிரை கொடுப்பாரு. டியூட்டிக்காக உயிரை கொடுப்பான்னு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். பணத்துக்காக உயிரெடுப்பான்னு ஜனங்க பேசிட்டு இருக்காங்க. கடவுள் மாதிரி உங்க அண்ணன் பேர்ல பழிய போட்டுட்டாங்க. கோயில் மாதிரி இருக்கிற நம்ம வீட்டை கல்லால் அடிக்கிறாங்க. என் பையனை பார்க்க முடியாம நானும், அவன் பையனை பார்க்க முடியாம அவனும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலடா. ஏய் சந்து, அவன் எங்க இருந்தாலும் போய் கூட்டிக்கிட்டு வாடா. கூட்டிட்டு வர. அண்ணனை கொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு சந்து. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏய், என் பொண்ணை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? சொல்றா, என் பொண்ணை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? மரியாதை சொல்ல போறியா இல்லையா? சந்து, என்ன சார் இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நீங்க பேசாதீங்க. இப்ப சொல்ல போறியா இல்லையா? என் இந்து என்னடா பண்ண? இந்து இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? நிறுத்துங்க. முதல்ல அவன் சட்டையில இருந்து கை எடுக்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாம? என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் சார். சாரி, என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. ஓஹோ, இவனும் உன் பையன் தானா? ஆமா. என்ன ஃபேமிலிடா வந்து ஒரு பையன் ஜனங்களோட பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். இவன் என்னடானா அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி திருட்டு பசங்களை பெத்ததுக்கு முன்ன என்னைய சொன்ன பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. நம்ம பேர்ல தான தப்பு இருக்கு. எப்ப நம்ம மேல பழி விழுந்துச்சோ அது தப்பு நிரூபிக்க வேண்டியது நம்ம கடமைடா. போடா, போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. போங்கறல்ல. இல்லப்பா, எதுவும் பேசாத, போ. சாரி சார், உங்க பொண்ணு எப்படி பத்திரமா வீட்டுக்கு வருவா. என்ன நம்புங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. இந்த லாக்கெட்டு சந்து, இந்த லாக்கெட் உங்ககிட்ட எப்படி வந்தது? அண்ணன் கடைசி நேரத்துல இதை என்கிட்ட கொடுத்தாரு. இது ரவி எதிரா? ரவிதா? அண்ணையே இதை என்கிட்ட கொடுக்கணும். ரவி எங்கடா இருக்கான்? எங்கடா? சொல்றா, என் அண்ணனை கொண்டது யாரு? உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க? சொல்லு, சொல்றா ப்ளீஸ். சொல்லு, சொல்றேன். டிஐஜி ஹரிநாராயணன், செக்ஷன் சங்கர்.
ஏய், ஒருத்தரை கொலை செஞ்சவனை கூட மன்னிச்சு விட்டுறலாம்டா. ஆனா நீ என் நட்பை கொண்டு இருக்க, நம்பிக்கையை கொண்டு இருக்க, விசுவாசத்தை கொண்டு இருக்க. மனுஷன் மதிப்பு கொடுக்கிற விஷயங்களை கொண்டுகிட்டே போனா இந்த பூமியில மனுஷ இனமே இருக்காதா? சபாஷ் சந்து, உங்க அண்ணன் சாகறதுக்கு காரணமா இருந்தவனை கொண்டு நல்ல வேலை பண்ண. அண்ணன் சாகல மாமா, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி எப்பவும் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. சந்து, எங்க அப்பாக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. போங்க, கூட்டம் போடாதீங்க. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சொல்றதை கேளுங்க. ஏன் கூட்டம் போறீங்க? போங்க போங்க. என்ன வேடிக்கை? ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னையா பண்றீங்க பாருங்க சார். இங்க ஏதோ லெட்டர் இருக்கு சார். சத்தமா படிங்க சார். வாங்கம்மா, வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. வாங்க சார், நல்ல சத்தமா படிப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டத்துல டாக்டர் சாலையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இவனால கொலை செய்ய முடியும். குட்வில் அர்பன் பேங்க் மேனேஜரையும் சேர்மனையும் கொண்டது இவன் தான். பேங்கோட 100 கோடி ரூபாவை இவங்க தான் திட்டம் போட்டு திருடி இருக்காங்க. ஹலோ சார், இப்பதான் போஸ் நம்ம ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாரு சார். என்ன? அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய தலையை போட போறாரு. பெரிய தலைனா நீங்க தானே சார்? வையா வையா போன வையா. பயத்துல வார்த்தையே வரல. என்னாச்சு? போஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்கான். என்ன கொலை பண்ண போறேன்னு சொல்லிருக்கானா? கோயிந்தா கோயிந்தா. சரி, இப்போ அந்த போஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம டிசைட் பண்ண ஸ்பாட் இது. இதான் அவன் வீடு. அவன் வீட்ல இருந்து ஆபீஸ் கிளம்பினதும் மாமா அவனுக்கு போன் பண்ணுவாரு. அவன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வேணு இந்துவை கூட்டிட்டு போய் சிக்னல்ல நிறுத்துவான். இந்து, நீ அவனை எப்படியாவது சிக்னல்ல இருந்து டைவர்ட் பண்ணி திருச்சிக்கு போற ஹைவேஸ் கூட்டு வந்துரு. அங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். டேய், நீங்க 2 பேரும் இந்துக்கு பாதுகாப்பா வாங்க. ஓகே. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு அவனை போடுறது உறுதி. எல்லாருக்கும் டைம் ஞாபகம் இருக்குல்ல? 10:30 AM. என்னடா அவன்? சொல்றா. எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்றா. சொல்றா. சொல்லு. சாக இருந்தவனை பிழைக்க வச்சு எங்க உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறியா? எங்க இருக்கான் அவன்? சொல்லு. டேய், போஸ்ங்கிறது உங்க சாவிடம். அத நீங்க தேட வேண்டாம், அதுவே உங்களை தேடி வரும். அவசரப்பட்டு சீக்கிரமா சாகணும்னு நினைச்சா கடிங்கடா. அடே சங்கர், நிறுத்து. அந்த போஸ் வரணும்னா இவன் உயிரோட இருக்கணும். இவனால ஒன்னும் புடுங்க முடியாது. இவங்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஏய், இவனை தலைகீழா கட்டி தொங்க விடுங்கடா. வாங்க போலாம். போங்க போங்க, சீக்கிரமா கட்டுங்க. டாடி, என்ன இதெல்லாம்? உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம். எனக்கு கல்யாணமா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தெரியும். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போய் ரெடி ஆயிட்டு வா. ஓ,
இந்த போன் வேற. ஹலோ அங்கிள், சந்து எங்க? ரொம்ப நேரமா போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா பிக்கப் பண்ணல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் என்னோட டென்ஷன். எங்க வீட்டுல திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணமா? நீ ஒண்ணு பண்ண. டாடி, இந்து எங்க இந்து? மாமா, என்ன இந்த செவர் மேல ஏத்துங்க. சாரி மாமா, நான் ஓடி போறேன். இந்து சார் சார் சார், நம்ம அந்த போஸ பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னது? உங்களுக்கு ஜிவி பிரசாதோட பொண்ணு தெரியும்ல? பிரசாத் சார் பொண்ணு இந்து தெரியும். ஆமா சார், அந்த பொண்ணு போஸோட தம்பியை காதலிக்கிறா. அத தெரிஞ்ச அவங்க அப்பா வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. இப்போ அந்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்காக போஸ் வர போறாருன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க உடனே கிளம்புங்க, நான் பின்னாடி ஆளுங்களோட வரேன். கோயில் பெட்டரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் பெட்டரா? எதுக்குடா? கல்யாணத்துக்குடா. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. எப்பா என்ன கேட்டா காலேஜ்ல கல்யாணத்தை பண்ணிட்டு என் கேண்டீன்ல ரிசப்ஷன் வைக்கலாம்ன்ற, நீ என்னன்ற? முட்டாள் மாதிரி வளராத. அப்ப இந்து நிலைமை என்னடா? இந்துவை பத்தி கவலைப்படாதீங்கடா. வா இந்து, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார் சார், பொண்ணு வந்தாச்சு. என்ன சார் பாக்குறீங்க? உண்மையதான் சொல்றேன், பொண்ணு வந்தாச்சு. நில்லு. கல்யாண வீட்டுல இருந்து என்ன தேடி ஓடி வந்தவ உன் கூட சந்தோஷமா வாழ்வலா? உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு. இந்து அவங்க அப்பாக்காகவும் நான் அவளுக்காகவும் எங்க காதலிய மறந்துடும். வேண்டாம் தம்பி, அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு இவனும் அந்த பொண்ணா வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. மச்சான், அவனுக்காக ஓடி வந்த பொண்ணை தாலி கட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம உன் மானத்தை பத்தி யோசிச்சு மறுபடியும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா? இவரோட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு எங்க இருந்து கிடைப்பாரு? இந்த பையனுடைய இடத்துல என் பையன் இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். இனி எதையும் யோசிக்காத, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை. மச்சான் மச்சான் மச்சான், நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. அந்த போஸ் டிஐஜியும் கொன்னுட்டான். அடுத்து அவனோட லிஸ்ட்ல நீ தான் இருக்க. அதனால அவன் கண்ணில் படாம நீ எங்கேயாவது மறைஞ்சுக்கிறது தான் நல்லது மச்சான். அவனுக்கு பயந்து ஓடி ஒளியறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, டிஐஜி சார் வந்துட்டாரா? இந்த போலீஸ்காரங்களே இப்படிதான் அரை மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த புது டிஐஜி வரவே இல்ல. வந்து மட்டும் என்ன செஞ்சிட போறாரு? புதுசா வந்திருக்கேன், கேஸ் ரெடி பண்ணணும், டைம் ஆகும்னு சொல்லுவாரு. அவராவது போஸ் பிடிக்கிறதாவது. அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. 2 நாள் பரபரப்பா பேசுவாங்க, அப்புறம் ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே இருந்த டிஐஜியே கொன்னுட்டான், இப்ப அவனையும் கொன்னுடுவான்னு வர்ற டிஐஜி பயப்படுவான்ல. கரெக்டா சொன்னீங்க. அதனால தான் என்னமோ பிரஸ் மீட்டுக்கு வரத்துக்கு கூட பயப்படுறான் போல இருக்கு. என்ன எல்லாம் ரெடியா? சார்,
டிஏஜி சார் வந்துட்டாரா? வந்ததும் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. நீங்க எழுதிக்கிற அளவுக்கு அவர் பெருசா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஐ கால் யூ பேக். என்ன சார் சொல்றீங்க? போஸோட விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல? சுமாரியா இத்தனை பேரு புடுங்க முடியாதது அவர் புடுங்கிடுவாரா? சார் நீங்க சார் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்னப்பா அவருக்கு போய் சல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க? யார் அவரு? அவர் தாங்க நம்ம புது டிஐஜி. சார் வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. சாரி சார். ஏய் ரிலாக்ஸ். என்ன சார் சடனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? நான் அங்க உட்கார்ந்ததுனால தான் நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிறீங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுவே நான் இங்க உட்கார்ந்திருந்தா போஸ பார்த்தா எனக்கு இது வரணும், என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நீங்க பேசிக்க மாட்டீங்களா? பரவாயில்ல இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்து நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? ரிசைன். இப்போ இல்ல, 24 மணி நேரத்துல 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் போஸ பிடிக்கலனா அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்றேன். அது வரைக்கும் இது உங்ககிட்ட இருக்கட்டும். ஏயா எஸ் சார். இத்தனை பேர் பண்ண முடியாதத என்னால பண்ண முடியும் நினைக்கிறியா? அது தேங்க்யூ ஜென்டில்மேன். பாக்கதானே போறேன் என்ன புடுங்க போறாரு. ஏய், அந்த புது டிஏஜி போஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரா? அந்த போஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளணும்டா. ஒருவேளை செக்ஷன் மிஸ் ஆகி அவன் கோர்ட்டுக்கு போனாலும் வாயை திறக்க சான்ஸே கொடுக்க கூடாது. நீங்க போய் அந்த போஸோட பொண்டாட்டி, பசங்க, அப்பா, அம்மா மொத்த ஃபேமிலியை இழுத்துட்டு வாங்கடா. சீக்கிரம் போங்க. இருங்க இருங்க கத்தாதீங்க, இருங்க இருங்கய்யா. சார் நீங்க எதுக்குமா வந்தீங்க? சார் நான் அவரை பார்க்கணும். இங்க பாருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க வீட்டுக்காரரோட பேசுறதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு. இனி உங்களை நம்ப மாட்டேன் சார். என் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை அவனை பார்க்கணும் சார். முடியாது. என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? உயிர் போற வரைக்கும் இங்கே தான் உட்காருவோம். அப்புறம் எங்க சாவுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். போய் உட்காருங்க. வாங்க சார், சொல்றதை கேளுங்க சார். சார் உட்காருங்க, எல்லாம் அமைதியா உட்காருங்க. உட்காருங்கம்மா. ஹலோ சந்து, இந்த புது டிஐஜி போட்ட பிளானுக்கு அண்ணி குடும்பத்தோட வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அண்ணனை பார்க்கணும்னு தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. அப்படின்னா நான் சொல்றபடி செய்யுங்க மாமா. நீங்க உடனே பிரஸ்காரங்க கிட்ட போய் அண்ணன் தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிடுங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஆமா, போஸ் தப்பிச்சு போயிட்டாரு. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன மாமா, என்ன நடக்குது? சார் சார், போஸ் தப்பிச்சிட்டாரு சார். தப்பிச்சிட்டானா? உண்மையாவா சொல்ற? போஸ் கிடைச்சிட்டாருன்றது உண்மையா இருந்தா அவரு தப்பிச்சு போயிட்டாருங்கிறது உண்மைதான் சார். போஸ் ஃபேமிலிய யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். எஸ், சக்சஸ்ஃபுல்லா ஓரளவுக்கு பண்ணிட்டேயா. வெளியில இருக்கிற நம்ம ஆபீசர்ஸ் இப்போ அவனுங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு போன் வரும். எதுக்கும் நீங்க தயாரா இருங்க. ஓகே ஓகே மச்சான், அந்த போஸ் ஃபேமிலியை நம்ம ஆளுங்க கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். ஆனா அந்த போஸ் மட்டும் தப்பிச்சிட்டானா. அவன் நேரா இங்க வந்து உன்னை போட்டு தள்ளிடுவான். அப்ப பணம் எல்லாம் யாருக்கு போகும்? டவுட் கேட்டா கத்திரிய. கிழவா, நீதானே அவங்கள பெத்த? எனக்காக தான் பெத்தையா? என்ன கொலை பண்ணதான் பெத்தையா? இது பாரு, இந்த வயசுல இருந்து நான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உன் பசங்களால எனக்கு இது வரைக்கும் இல்லாத பிபி கூட வந்துருச்சுடா. நீ எதுக்குடா வந்த? உங்க அண்ணன் எங்க? எனக்கு அவன் தான்டா வேணும். இத பார், உனக்கு சரியா 1 hour டைம் தரேன். போய் அவனை கூட்டிட்டு வா. நீ லேட் பண்ணனா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தரையா கொன்னுடுவேன். போடா, உன்கிட்ட தான்டா சொல்றேன். இவங்கள ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். போ. சித்தப்பா, போங்க சித்தப்பா, போய் டாடியை கூட்டிட்டு வாங்க. இல்லன்னா தாத்தா
வரவழைச்ச மாதிரி உங்களையும் அடக்கி போறாங்க. தம்பிய கொன்னிடுவேன்னு சொன்னதுக்கு அம்மா அழுதாங்க சித்தப்பா. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. போய் டாடிய கூட்டிட்டு வாங்க சித்தப்பா ப்ளீஸ். திரும்பி வந்துட்ட. என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? இப்படி கொன்னுடுவா? உங்க அம்மா வேணுமா வேணாமா சொல்றா? அவன் வரமாட்டானா? அவன் எனக்கு பயப்படுறானா? உன்ன மாதிரி ஒரு ரவுடிய பார்த்து அவன் ஏன்டா பயப்படணும்? அவன் போலீஸ் போலீஸ்டா. சின்னவன பெரியவனை கூட்டிட்டு வாடா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவன் வீரத்தை பார்த்துட்டு தான் போவேன். கூட்டிட்டு வா, போய் கூட்டிட்டு வாடா. ஏய், உங்க அப்பன் கத்தி கத்திய செத்துருவா போல இருக்கா? போடா, போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வா. செய்யறதையும் செஞ்சுட்டு கூட்டிட்டு வாடா. எங்க இருந்து கூட்டிட்டு வருது? எங்க இருந்து கூட்டிட்டு வர சொல்றீங்க? பெத்தப்பா பையனை பாக்கணும், கூட்டிட்டு வான்னு சொன்னா நான் எங்க இருந்து போய்டா கூட்டிட்டு வருவேன்? எப்படா கூட்டிட்டு வருவேன்? என்னடா சொல்ற? இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணனை குத்தி கொண்டுட்டானுங்கப்பா. ஏடா கொண்டுங்க? அந்த பச்சை குழந்தை முகத்தை பாரு. அவங்க அப்பா இறந்தது தெரியாம சித்தப்பா எனக்கு தம்பி பிறந்திருக்கா, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னப்ப அப்பா இனிமே பேச மாட்டாருமா, அவர் எரிஞ்சிட்டு இருக்காரு. எப்படா சொல்லுவா எப்படா சொல்லுவேன்? ஓட்டு தள்ளுங்க அவனை. பாரு அண்ணன் இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அண்ணிய பார்த்து அண்ணன் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு அண்ணி நான் எப்படா சொல்லுவேன்? எங்க குடும்பத்தை அழிச்சிட்டீங்களா? இந்த செக்ஷனுக்கே தெரியாத செக்ஷனை நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? உன் அண்ணன் மேல கை வச்சு ஒருத்த கூட இனிமே இங்க உயிரோடவே இருக்க கூடாது. எல்லாரும் கொன்னுடு. ஓட்டு தள்ளுங்கடா. என் உடம்புல ஓடுற என் அண்ணன் ரத்த மேல சத்தியமா சொல்றேன்டா, அவர் சாவுக்கு காரணமா இருந்த ஒருத்த கூட உயிரோட இருக்க மாட்டேங்கடா. வாங்கடா. சார் பாருங்க சார், எத்தனை பேரை கொண்டு இருக்கான் பாருங்க சார். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ரவியையும் டிஐஜியும் கொண்டது இவன் தான் சார். இப்போ என்னையும் கொல்ல வந்திருக்கான் சார். சார் அது மட்டும் இல்ல, 100 கோடிக்கு ஆசைப்பட்டு போஸ கூட நிச்சயம் இவன் தான் கொண்டு இருப்பான் சார். நான் ஏசிபி போஸோட சேர்ந்து 4 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன்டா. அவரோட சின்சியரிட்டி என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய பழி அவர் மேல விழுந்தோம் போஸ் வெளியே வராம இருக்காருன்னா
அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்ததுடா. அவர் உயிரோட இல்லன்னு. டேய், நீங்க தான் அவரை கொலை பண்ணீங்கன்னு என்கொயரியில தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இவ்வளவு பெரிய டிராமா நடத்தினேன். டேய் சந்து, உனக்கு இன்னும் சரியா 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்கப்புறம் நாம வாங்குற மூச்சு காத்துல இவன் மூச்சு இருக்க கூடாது. கான்ஸ்டபிள்ஸ், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உட்காருங்க உட்காருங்க. ஹாப்பியா ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓ, வெரி குட் வெரி குட். அண்ணனா அநியாயமா கொன்னுட்டீங்க. வேண்டாம். சாவும் போது எப்படி வடிச்சு இப்ப காட்டுல கொண்டுட்டீங்களா? சந்து, கத்தியை கீழே போடு. சொல்றத கேளு சந்து, கத்தியை கீழே போடு. கீழே போடு. சந்து, கத்தியை கீழே போடு. சந்து, இவ்வளவு போலீஸ் இங்க இருக்கும்போது இத்தனை மர்டர்ஸா? யார் சார் கொன்னா? போஸ், ஏசிபி போஸ். போங்க போங்க, ஹெட்டிங்ல போடுறதுக்கு போட்டோஸ் எடுத்துக்கங்க. போங்க போங்க போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தா தம்பி, குட்வில் பேங்க்ல இருந்து என் மச்சான் எடுத்துக்கிட்ட 100 கோடி எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். போஸ் பேரை சொல்லி நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஆனா உங்க கொல்ற லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துருங்க. சந்து, இந்த ட்ரெஸ்ஸால சாதிக்க முடியாத வேலைய போஸோட பேரை சொல்லி சாதிக்கிற. அந்த போஸ அப்படியே இருக்க விடு. டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி.